A very good evening to one and all. Hello, Niveta, Pavi, Kavya, Manjushri. A very good evening. Good evening, Kavya. Good evening. Good evening, Manjushri. Good evening, Niveta. Okay, let others join, then we'll start the session. Good evening, Pavi. Hello, good evening, Ganesh. Kavya. Fear வேண்டாம்பா. Hereafter, no fear about GPAT exam. ரெண்டு விஷயம். ஒன்று ஃபியர் கம்ஸ் அவுட் ஆஃப் ரெண்டு விஷயம். ஒன்று சப்ஜெக்ட் புரியல அப்படின்னும் போது வரும். ரெண்டாவது வென் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் அ லாட், சரியான ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ஃபியர் இருக்கும். ஸோ நம்ம நம்ம எம்பிஏல ரெண்டுமே we are going to eradicate. So first வந்து confusions in any subject you will be cleared off first. So உங்களுக்கு first concept வந்து clear-ஆ புரிஞ்சிரும். அடுத்தது you will be practicing. So Sundays உங்களுக்கு டெஸ்ட் வரும். அப்போ நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. So don't fear about GPAT examination. All the staffs are here to guide you. நீங்க எந்த டவுட்ஸ்னாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல அந்த செஷன் அப்பவும் சரி செஷன் முடிஞ்சும் சரி நீங்க ஷேர் பண்ணுங்க. we are here to help you out. Okay, so hereafter no fear of GPAT examination. Okay, so kandipa you'll understand the subject well, you will practice well and you will do well in your GPAT. Okay, Kavya. இது வந்து காவியாக்கு மட்டும் இல்லை, ஜிபேட்னா பயம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னா பயம் அப்படின்னு இருக்கிற எல்லாருக்குமே இதை நான் காமனாக சொல்கிறேன். ஸோ எல்லா இதுலேயுமே வந்து ப்ராக்டிஸ் 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 மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் பிஃபோர் ப்ராக்டிஸிங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் தான் யூ ஷுட் கோ ஃபார் தி ப்ராக்டிஸ் ஆஃப் தட். ஸோ சப்ஜெக்டே புரியாமல் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்டெப்தா கான்செப்ட் வந்து யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாவே புரியும். அந்த கான்செப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். ஓகே ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் another 2 more minutes so that others can join. Hi Ganesh, hi Manoj, Manjunathan, Kavyarasi, Shobana, Rahul. Very good evening to one and all. Hi Nia Mohan, Tirunavukarasan. Good evening.
Hi Santosh. Good evening. Good evening, Pa. Good evening. Okay. So let us have a short recap on what was taken in the last class. Okay. So last class la nama monophasic dosage form பத்தி டீடைல்டா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி again ஒரு dosage form na என்ன? Good evening Santosh. So dosage form na என்ன? What is an excipient? What is a drug? இதெல்லாமே பார்த்தோம். So in depth we saw about monophasic liquid dosage form. So liquid dosage form monophasic and biphasic இருக்கும். So அதுல monophasic dosage formல நிறைய definitions பார்த்தோம். அதோடைய classifications and அதோடைய definitions பார்த்தோம் இல்லையா? So in the classல வந்து we are going to again still we are going to deal with our monophasic liquid dosage form but in other perspective. Okay. So நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, so what should be the schema? So first வந்து ஒரு dosage form பத்தி படிக்கிறீங்கன்னா first you should study the classification. So அது என்ன classification? அதுக்கப்புறம் the definition of it. Next you should know the route of administration. அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸிபியன்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அப்புறம் அதோடைய ப்ரீஃபார்முலேஷன் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் அதோட மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், லாஸ்ட் எவாலுவேஷன். ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸோடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்திருக்கோம், ஃபார்மசியூட்டிக்கல் எக்ஸிபியன்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரீஃபார்முலேஷன் ஸ்டடீஸ்ல ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் எடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஷால் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? Shall we? Ready everyone? Please comment yes in the chat box. Thank you Ishwari, thank you for the response. Thank you Kavya, thank you all for your valuable responses. Okay, so we'll move on. Thank you Santosh. Okay, we'll move on to today's class. Okay, so இதுதான் வந்து ஒரு dosage form ஓட schema. So first classification and definition, route of administration, various excipients used, pre-formulation studies, equipments and methods of manufacturing and evaluation. Okay, so இதுல வந்து last class நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். So the monophasic liquid dosage form for both external and internal use. So அது வந்து solutions and tinctures. And both monophasic and biphasic la last வந்து நான் வந்து உங்களுக்கு liniments and lotions include பண்ணிருந்தேன். But உங்களுடைய mixtures-உமே வந்து it comes under both monophasic and biphasic dosage form. So இதுக்கு வந்து நம்ம last time examples கூட பார்த்திருந்தோம். உங்கள ஒருத்தர் கேட்டிருந்தீங்க மேம், அப்போ மிக்சர்ஸும் monophasic and biphasicல தானே மேம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. I don't remember your name, sorry. So அதுக்காக நான் இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஸ்லைட் ஷேரை நான் திருப்பி நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ மிக்சர்ஸ் வந்து போத் மோனோபேசிக் பைபேசிக் ரெண்டுமாவும் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது, நான் எக்ஸ்ட்ராவா மிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். கொலோடியன்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கொலோடியன்ஸ் வந்து என்னால் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதனால ஐ ப்ரிப்பேர்ட் அ டீட்டெயில் நோட்ஸ் அபவுட் தி கொலோடியன்ஸ். ஸோ கொலோடியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ அ மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். விஸ்கஸா இருக்கும். லைக் எந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய நெயில் பாலிஷே வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தா எப்படி இருக்கும்? நெயில் பாலிஷ்லயே பாத்தீங்கன்னா இந்த ஷைனிங்காக யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் சொல்யூஷன் மாதிரி இருக்கும். அது எதுக்காகனா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு அது மேல வந்து ஷைன் கொடுக்கறதுக்காக அந்த டிரான்ஸ்பரண்ட் விஸ்கஸ் சொல்யூஷன் அப்ளை பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷஸ் பாத்திருக்கீங்களா? சே எஸ் ஆர் நோ? டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷஸ் ஒரு பிரஷ் வச்சு அப்ளை பண்ணுவாங்க ஜஸ்ட் ஃபார் ஷைன். நீங்க கலர் நெயில் கலர் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து இது அப்ளை பண்ணுவாங்க. have you seen this? say yes or no. yes, Kavyarasi, Ishwari, Trisha, Manjushri எல்லாருமே பார்த்திருக்கீங்க. ஓகேயா? ஸோ உங்களோட நெயில் பாலிஷ் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும், பட் இட் வில் பி டிரான்ஸ்பரண்ட் இன் நேச்சர். ஸோ உங்க கொலோடியன் அப்படிதான் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நெயில் பாலிஷ் நீங்க அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்த தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருக்கும்ல, கரெக்டா இல்லையா? மேல வழுவழுன்னு இருக்கும்,
பட் நீங்க லைக் ஸ்கின்லயோ அந்த மாதிரி ஏதாவது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் டர்ன் ஸ்டிஃப் இல்லையா? ஸ்டிஃப் ஆகுமா இல்லையா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணீங்கன்னா? எஸ் ஆர் நோ? மேல ஸ்மூத்தா இருக்கும், பட் ஸ்கின்லயோ இல்ல வேற எதுலயாவது சர்ஃபேஸ்ல பட்டுச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் நல்லா ஸ்டிஃப் ஆயிடும் தானே? எஸ் ஆர் நோ பா? ப்ளீஸ் மேக் த கிளாஸ் இன்டராக்டிவ். எஸ் 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 ஓகே. ஸோ தேங்க்யூ மஞ்சுஸ்ரீ. ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய கொலோடியன்ஸும் வந்து தே ஆர் விஸ்கஸ் ப்ரிப்பரேஷன். இது மெயின்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தே ஆர் யூஸ்ட் அஸ் வூண்ட் சீலன்ஸ். ஸோ இப்போ ஏதாவது கட் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வூண்டு. ஸோ அந்த மாதிரி வூண்ட் மேல என்ன பண்ணுவாங்க, இந்த கொலோடியன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த கொலோடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் போத் மெடிக்கேட்டட் அண்ட் அன்மெடிக்கேட்டட் கொலோடியன்ஸ். ஸோ மெடிக்கேட்டட் கொலோடியன்ஸ் தான் உங்களுக்கு வூண்ட் சீலன்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெடிக்கேட்டட் கொலோடியன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட் விஸ்கஸ் சொல்யூஷனா இருக்கும். அது ஒரு பிரஷ் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்க தான் வூண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு மேல பிரஷ் வச்சு இப்படி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கொலோடியன் வந்து எதால மேட் ஆயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் நைட்ரேட்டட் செல்லுலோஸ், காலோஃபோனி இன் அ மிக்சர் ஆஃப் ஈத்தர் அண்ட் ஆல்கஹால். ஸோ ஈத்தர் அண்ட் ஆல்கஹால் மிக்சர்ல இந்த நைட்ரோ செல்லுலோஸும் கோலோஃபோனியும் ஆட் பண்ண. ஸோ கோலோஃபோனிங்கிறது ஒன்றும் இல்லை, அடெசிவ் தான். ஸோ இட் இஸ் அ ஹெர்பல், அது ஒரு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட். கோலோஃபோனிங்கிறது அது வந்து ஒரு அடெசிவா ஆக்ட் ஆகும். ஸோ அடெசிவ்னா என்ன, இட் ஷுட் ஸ்டிக் ஆன் டு இட். இப்போ நீங்க அந்த விஸ்கஸ் சொல்யூஷன் அப்ளை பண்றீங்கன்னா அது வந்து இட் ஹாஸ் டு ஸ்டிக் ஆன் டு யோர் வூண்ட். ஸோ அந்த ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு அந்த நைட்ரேட்டட் செல்லுலோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் தட் வில் ஆக்ட் அஸ் அ வூண்ட் சீலண்ட். இப்போ ஒரு கட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டீப் கட். ஸோ இந்த டீப் கட் இருக்கு, அதுக்கு மேல நான் இந்த கொலோடியனை அப்ளை பண்ணேன்னா இந்த இடம் திஸ் பார்ட் ஆஃப் த ஸ்கின் அலோன் பிகம் ஸ்டிஃப் இன் நேச்சர். ஓகே, இங்க சாஃப்டா இருக்கு இல்லையா, எங்க வூண்ட் இருக்கோ அதுக்கு மேல நீங்க கொலோடியன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தட் ஏரியா பிகம்ஸ் ஸ்டிஃப் இன் நேச்சர். அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டிஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி வந்து அங்க இருக்காது. இப்போ நீங்க கடலை மாவுலாம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவீங்கல்ல, ஸோ கேர்ள்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி கடலை மாவோ இல்ல வந்து முல்தானி மெட்டி சம்திங், ஸோ அது ஃபேஸ்ல அப்ளை பண்ண உடனே என்ன ஆகும், அது ஃபேஸ்ல இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு அது ஸ்கின் அப்படியே இழுத்து பிடிக்கும்ல, டைட்டா பிடிக்குமா? சே எஸ் ஆர் நோ? லோஷன்ஸ் இல்ல இந்த கடலை மாவு தயிர் இல்ல இந்த முல்தானி மெட்டி எல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸ்ல வந்து ஸ்டிஃபா இழுக்கும் இல்லையா? சே எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் எஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த வூண்ட் ஃபேஸ்ல கொலோடியன் அப்ளை பண்ணும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் ஆயிடும். ஓகே, ஸோ ஸ்டிஃப் ஆகிறது மட்டும் கிடையாது. தேங்க்யூ நிவேதா. ஸோ அந்த இடம் ஸ்டிஃப் ஆகிறது மட்டும் கிடையாது, ஸோ அது வந்து உங்க வூண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு கட் இருக்கும் போது என்ன ஆகும், ஸோ உங்களுடைய வூண்ட் வந்து ஓப்பன் வூண்டா இருக்கும். ஸோ அது மேல நீங்க கொலோடியன் அப்ளை பண்ணும்போது ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வூண்ட் வந்து இட் சீல்ஸ் டுகெதர். ஸோ அதுக்காக தான் உங்களுடைய கொலோடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ they are made up of nitrated cellulose and colophony. So colophony acts as an adhesive ஒட்டுறதுக்காக in a mixture of ether and alcohol. So உங்களோட nitrated cellulose பாத்தீங்கன்னா வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகாது, ஈத்தர் அண்ட் ஆல்கஹால் ஆர்கானிக் சால்வென்ட்ஸ்ல தான் டிசால்வ் ஆகும். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும் தான், ஏன்னா மேல எக்ஸ்டர்னல் வூண்ட் மேல நீங்க அப்ளை பண்றீங்க. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து மெடிக்கேட்டட் வூண்ட் சீலன்ட். ஸோ அதுக்கோடைய லேபிள் காஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி கண்டிப்பா இருக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் சலாக்டால் அப்படின்னு நான் ஒரு கொலோடியன் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த மூடிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பிரஷ் இருக்கும். ஸோ உங்களோட நெயில் பாலிஷ்க்கு அப்ளை பண்ற பிரஷ் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து வூண்ட் மேல அப்ளை பண்ணும்போது யோர் வூண்ட்ஸ் கெட் சீல்ட். ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான லேபிள் காஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் ஹைலி இன்ஃபிளேமபிள் அண்ட் இட் ஷுட் பி கெப்ட் அவே ஃப்ரம் நேக்கட் ஃபிளேம்ஸ். ஏன்னா நீங்க வந்து ஈத்தர் அண்ட் ஆல்கஹால் யூஸ் பண்றீங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஹைலி இன்ஃபிளேமபிள். ஹைலி இன்ஃபிளேமபிள்னா என்ன, ஸோ ஃபயர் வந்து ஈஸியா என்ன பண்ணும், பற்றிக்கும். ஸோ இப்போ உங்களோட பெட்ரோல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஈஸியா வந்து இட் கேச்சஸ் ஃபயர். ஸோ அதனால உங்களோட ஈத்தர் அண்ட் ஆல்கஹால் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிக் சால்வென்ட்ஸ் வந்து தே ஆர் ஹைலி இன்ஃபிளேமபிள். அதனால அதை வந்து you should keep it safe
அவுட் ஆஃப் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஹீட் ஆர் ஃபயர். அது சுத்தி எந்த ஹீட்டோ இல்ல ஃபயரோ எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லேபிள் காஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ யுவர் collodions are thick viscous preparations. They are generally used for wound sealants and they are made up of nitrocellulose and colophony which are in a mixture of ether and alcohol. So இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? Medicated elixir, medicated collodions புரிஞ்சுச்சா? Do you understand medicated collodions? Say yes or no. Please reply pa. Okay, thank you Ishwari. Okay, unmedicated collodions irukku. So unmedicated collodions edukku use பண்ணுவாங்க? Thank you Manoj, thank you Kavya. So unmedicated collodions edukku or non-medicated collodions edukku use பண்ணுவாங்க அப்படின்னா they are artificial scar makers. இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, மூவிஸ்லாம் நடிக்கிறாங்க இல்லையா, ஸோ மூவிஸ், சீரியல்ஸ், ஸோ அதுலலாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்னா என்ன, ஒரு இது தழும்பு. சோ தழும்பு தான் ஸ்கார். ஓகே, சோ இப்ப அடிபட்டா அந்த இடத்துல தழும்பு வரும்ல, அதே மாதிரி இந்த கொலோடியனை வந்து நீங்க அன்மெடிகேட்டட் கொலோடியன்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்க சும்மா ஸ்கின்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஸ்கார் மாதிரி ஆயிடும். ஆர்டிபிஷியல் ஸ்கார் மேக்கர்ஸ், அது வந்து அன்மெடிகேட்டட். தே ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் பை தி ஆர்டிஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கொலோடியன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் கொலோடியன்ஸ். So it is both medicated and unmedicated. நமக்கு தேவை வந்து medicated collodions which acts as wound sealants. Okay, so moving to the next slide. So in the types of pharmaceutical solutions நம்ம last class பார்த்தோம். Taken orally, used in mouth and throat, used in body cavities for external use and sterile preparations. Okay, so இப்போ நம்ம இதுல என்னென்னலாம் முடிச்சிருக்கோம்? கிளாசிபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கோம், டெஃபினிஷன்ஸ் முடிச்சிருக்கோம், வேரியஸ் எக்ஸிபியன்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ we are going to see about various routes of delivery. உங்களுடைய சொல்யூஷன்ஸ் டைப், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்னென்ன ரூட்லலாம் நம்ம அட்மினிஸ்டர் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேயா, ஸோ தீஸ் ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேயா, ஸோ உங்களுடைய ஓரல் ரூட். ஸோ ஓரலா நம்ம என்னென்ன சொல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்? சிரப்ஸ், எலிக்சர்ஸ், லிங்டஸ், ட்ராட். ஸோ சிரப் உங்களுக்கு தெரியும், elixirs, hydroalcoholic mixtures, and linctus வந்து what is the use of linctus? Anyone please reply, what is the use of linctus? Please keep the session interactive. Yes, come on, what is a linctus? Yes, I want at least one reply from your side. Linctus na enadhu? Yes, to relieve cough. Very good, Kavya Rasi, thank you. So linctus வந்து it is used to relieve your cough. So அதுக்காக தான் வந்து linctus யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, so அது வந்து thick உங்களுடைய சிரப் கன்சிஸ்டன்சில இருக்கும். So it should be sipped and swallowed slowly, so without addition of water. Okay, so அது used to relieve cough. Very good. அடுத்தது draught. So draught வந்து சிங்கிள் டோஸ் ஃபார்முலேஷன், பட் அந்த சிங்கிள் டோஸே லார்ஜ் டோஸா இருக்கும். ஸோ 50 ml அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஓரல் ரூட். ஸோ ஓரல் ரூட்ல பாருங்க எல்லாமே யூ ஆர் ஸ்வாலோயிங், டெக்லூட்டேஷன் பண்றீங்க. ஸோ உள்ள போகுது ட்ரக். ஸோ வேற எந்த இடத்துலயுமே அது நிக்கல, யூ ஆர் கன்சியூமிங் இட். அதுதான் ஓரல் ரூட். ஓகேயா? எஸ் ஃபாத்திமா பான், யூஸ் டு ரிலீவ் காஃப் அண்ட் சோர் த்ரோட். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் யோர் பக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுடைய buccal cavity, உங்களுடைய this is your buccal cavity. So buccal cavityல நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? mouth washes are used in your buccal cavity. So இது buccal administration. So oral முடிஞ்சிருச்சு, அடுத்தது buccal. அடுத்தது டாபிக்கலா நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? டாபிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டு த்ரோட். ஓகே, ஸோ ஜென்ரலி டாபிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஸ்கின்னை மீன் பண்ணுவாங்க. இங்க டாபிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டு யோர் த்ரோட். ஸோ த்ரோட்ல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்? கார்கிள் அண்ட் த்ரோட் பெயிண்ட். ஸோ இது ஏன் வந்து நான் டாபிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றேன்னா, இப்ப நம்ம கார்கிள் யூஸ் பண்ணிட்டு, ஸோ நம்ம இங்க கார்கிள் வச்சு நல்லா எக்ஸேல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பிட் பண்ணிடுவோம். ஸோ வில் நாட் ஸ்வாலோ இட். அதே மாதிரிதான் த்ரோட் பெயிண்டும். ஸோ ஒரு பிரஷ் வச்சு அந்த த்ரோட்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சோர் த்ரோட் வந்து ரிலீவ் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அப்ளைங் இட். ஸோ அதனால இட் இஸ் டாபிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டு யோர் த்ரோட்.
சோ இப்ப அதே மாதிரி தானே இப்ப ஸ்கின் மேல அப்ளை பண்றீங்க, அதே மாதிரி த்ரோட்ல த்ரோட் பெயிண்ட் அப்ளை பண்றீங்க, அதே மாதிரி gargle you are making it to contact with your throat, not any other part. So அதனால topical administration to throat. Okay. Next, vaginal or body cavity. So vagina is nothing but your birth canal. So அதுல யூஸ் பண்றது வந்து உங்களுடைய douches. So douches வந்து vaginal infections ஏதாவது இருந்ததுன்னா ரிலீவ் பண்றதுக்கு we use douches. Rectal. So உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், enema is for rectal administration. Okay. அடுத்தது otitic root. So இது ரொம்ப ரொம்ப important. Okay. So otitis அப்படின்னா என்னது? ear. So otitic அப்படின்னா ear administration அப்படின்னு அர்த்தம். anything that is instilled to your ear, அதுதான் otitic அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. so otitis அப்படின்னா itis அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. so otitis அப்படின்னா இயர் உள்ள ஏதாவது இன்ஃப்ளமேஷன், அதனால தான் otitis. ஓகே. so otitic root அப்படின்னா இயர் டிராப்ஸ் ஆர் இயர் எனிதிங் தட் இஸ் அட்மினிஸ்டர்ட் இன்டு இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். so இது வந்து it is a new term. so நீங்க எல்லாருமே இது கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களோட இதுல கூட படிச்சிருப்பீங்க. ஓட்டோடாக்சிசிட்டி படிச்சிருக்கீங்களா? ஓட்டோடாக்சிசிட்டி, எந்த ட்ரக்குக்கு ஓட்டோடாக்சிசிட்டி இருக்கும்? from pharmacology. ஓட்டோடாக்சிசிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? the term ஓட்டோடாக்சிசிட்டி? yes, Kavirasi is saying yes. okay. எந்த ட்ரக்குக்கு ஓட்டோடாக்சிசிட்டி இருக்கும்? காவியா கேள்விப்பட்டதில்ல. ஓகே, பட் நீங்க ஃபார்மகாலஜில படிச்சிருப்பீங்க. ஓட்டோடாக்சிசிட்டி, ட்ரக்ஸோட டாக்ஸிசிட்டி, எங்கெங்கெல்லாம் ட்ரக் வந்து டாக்ஸிசிட்டி காஸ் பண்ணும், எந்தெந்த பார்ட்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓட்டோடாக்சிசிட்டின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ் ஒன் ஆஃப் யுவர் ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் அதோடைய benzodiazepines, streptomycins, இது எல்லாமே வந்து it causes ototoxicity. ஓகே. ஸோ otitic root அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயர் டிராப்ஸ். ஓகே. அடுத்தது இன்ட்ராநேசல் ரூட். ஸோ இன்ட்ராநேசல், ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், நேசல் டிராப்ஸ். ஆப்தால்மிக் ஆப்வியஸ்லி இட் இஸ் ஐ டிராப்ஸ் அண்ட் ஐ லோஷன்ஸ். அடுத்தது டாபிக்கல் ரூட். ஸோ ஸ்கின்ல என்னென்னலாம் அப்ளை பண்ணுவோம்? லினிமெண்ட்ஸ், லோஷன்ஸ், கொலோடியன்ஸ். ஸோ இதெல்லாமே அப்ளை பண்ணுவோம். அடுத்தது பேரண்ட்ரல் ரூட். ஸோ பேரண்ட்ரல்ல all types of injections, எல்லா route of administration. so IV is your intravenous, IM na intramuscular, IA na intraarterial, SC na subcutaneous, ID na intradermal, IT na intrathecal and IS na intraspinal. okay. so இது இல்லாம various routes of administration இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே நம்ம இன்ஜெக்டபிள் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்னு சொல்லும் போது we are using injectable solutions. ஓகே. அடுத்தது for both external and internal use ன்னு சொல்லும் போது your tinctures. so we use tinctures for both external use and internal use. அது நம்ம previous slideலயே பார்த்தோம். ஓகே. so route of administration புரிஞ்சுச்சா? Did you understand route of administration of various formulations? Any doubt? Okay, Ishwari saying yes. Okay. Manoj, thank you. Santosh, yes, thank you. Manjuna, then okay. Okay, no doubts. Okay. ஓகே. ஸோ இப்போ வந்து சரி, ஓட்டைட்டிக் அப்படின்னா இயர் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது ஜென்ரலி ஞாபகம் இருக்கும், பட் ஒருவேளை ஓட்டைட்டிக்னா என்னன்னு அந்த டைம்ல கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? தெலுங்கு யாராவது இருக்கீங்களா? தெலுங்கு பீப்புள்? சரி, ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். காதுனா இது கிடையாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? காது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? காது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப யாராவது ஓட் கேட்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இதுல ஏதாவது ஓட் கேட்க வராங்கன்னா ஓட் காது. ஓகே. சோ ஓட்டைட்டிஸ் அப்படின்னா சோ ஓட்னா காது. சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கும், பட் ஆனா இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட் காது. ஓகே. சோ ஓட் கிடையாது. ஓகே. சோ
லேதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஓட்டைட்டிஸ்னா இயர் இல்லையா? ஸோ அதனால ஓட்காது அப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஓட்டைட்டிஸ் அப்படின்னா இயர் ட்ராப்ஸ். ஸோ எனிதிங் தட் இஸ் இன்ஸ்டில் டு இயர். ஓகே. ஸோ இது வந்து ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ ப்ரீஃபார்முலேஷன் ஸ்டடீஸ் ஆஃப் மோனோஃபேசிக் டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீஃபார்முலேஷன் ஸ்டடீஸ் வந்து எப்படின்னா ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்மை ரிலேட் பண்ணி நம்ம படிக்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியா புரியும். நம்ம ப்ரீஃபார்முலேஷன்ஸ் ஆஸ் அ டாபிக் ஜென்ரலி படிச்சோம் அப்படின்னா இட் வில் பி லைக் கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கலாம். பட் இன்னும் வந்து டெப்தா இன்னும் ஈஸியானா ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்முக்கும் இது மாதிரின்னு ரிலேட் பண்ணி படிக்கும்போது இன்னும் நமக்கு ஈஸியா படிச்சிடலாம். ஓகே. ஸோ மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் ப்ரீஃபார்முலேஷன் ஸ்டடீஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட பிசிக்கல் ஃபார்ம்ஸ், ட்ரக்கோடைய பிசிக்கல் ஃபார்ம்ஸ், பிசிக்கல் நேச்சர், அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா சால்யூபிலிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. ஓகே. அதுக்கப்புறம் அதோடைய பார்ட்டிகல் சைஸ், ஸோ ட்ரக்கோடைய பார்ட்டிகல் சைஸ். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு சொல்யூட் ஆர் ட்ரக் வந்து சொல்யூஷனுக்குள்ள போகணும்னா மெயினா அதோடைய வெட்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹவு மச் இட் இஸ் கெட்டிங் வெட்டட் வித் தட் ஆஃப் யுவர் சால்வெண்ட், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதோடைய ஆர்கனோலெப்டிக் கேரக்டர்ஸ். ஸோ உங்களுடைய ட்ரக் அண்ட் எக்ஸிபியன்ஸோட ஆர்கனோ. ஸோ மெயின்லி ட்ரக்கோடைய சில ட்ரக் வந்து கலர்டா இருக்கும். ஓகே. சில ட்ரக்ஸ்க்கு ஒரு தனித்துவமான ஒரு டேஸ்ட் இருக்கும். அது சிலது வந்து நல்லா இருக்கும், சிலது வந்து நாசியேட்டிங்கா இருக்கும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சம் ட்ரக்ஸ் வில் ஹாவ் சம் ஃபிளேவர்ஸ். ஸோ அதோடைய ஆர்கனோலெப்டிக் ப்ராப்பர்ட்டி மோஸ்ட்லி வந்து அதோடைய கலர்ஸ். ஓகே. கலர்ஸ் அண்ட் இட்ஸ் டேஸ்ட். ஓகே. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸோ அந்த ட்ரக்கோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ட்ரக்கோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரக்கோடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ட்ரக் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட்ஸா இருக்கும், இல்லை வீக் பேசஸா இருக்கும். ஓகே. சாரி. ஸோ என்னென்னலாம் குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸோ அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னவாலாம் இருக்கும், ஸோ அதோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும். ஸோ இப்போ அது வந்து ஒரு சால்ட்டா இருக்கு, இப்போ இது ஒரு வீக் ஆசிடா இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரியான கெமிக்கல்ஸோட அது ரியாக்ட் பண்ணும், என்வாயர்மெண்டோட அது ஆக்சிடைஸ் ஆகுமா, ரெடியூஸ் ஆகுமா, ஹைட்ரலைஸ் ஆகுமா, இல்ல ஏதாவது ஒரு கெமிக்கலோட காம்ப்ளெக்சேஷன் ஃபார்ம் பண்ணுமா. ஸோ இதெல்லாம் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் அதோடைய கலர், அதோடைய நேச்சர், அதோடைய அப்பியரன்ஸ், அதோடைய சாலிபிலிட்டி, இதெல்லாம் வந்து அதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்துடும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில அதோடைய ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டா கெமிக்கலி வாட் இட் இஸ் அப்படிங்கறது அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எல்லாமே ஒரு மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து ஒரு ட்ரக்கையும் எக்ஸிபியன்ட், ஸோ இந்த ட்ரக்குக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னா அப்போ நான் என்ன எக்ஸிபியன்ட் அதோட சேர்த்து யூஸ் பண்ணணும், அப்போதான் என்னோட ஒரு மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம். ஸோ these are all the pre-formulation studies of your monophasic liquid dosage form. ஓகே. ஸோ இதுல இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போற pre-formulation study என்ன அப்படின்னா which is also a more important topic, solubility. Okay. So solubility is one of the important parameters for a monophasic liquid dosage form. So solubility na enadhu, so ஒரு drug கரையிறது, so it has to get solubilized in your solvent. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது அப்படி அது கரைஞ்சாத. ஸோ நான் மோனோஃபேசிக் பத்தி பேசுறேன். ஸோ இப்போ பைஃபேசிக்னு சொல்லும் போது நம்ம டிஸ்பர்ஷன் பத்தி பேசலாம். ஸோ டிஸ்பர்ஷன்னா என்ன, ஸோ உங்களோட இது இருக்கு இல்லையா, சஸ்பென்ஷன்ஸ், எமல்ஷன்ஸ், உங்களோட லினிமெண்ட்ஸ், லோஷன்ஸுமே சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் எமல்ஷன்ஸா இருக்கு. ஸோ சஸ்பென்ஷன்ஸ் பத்தி பேசும்போது அங்க நம்ம வந்து டிசால்வ்டு சால்யூபிலிட்டின்னு பேச மாட்டோம், டிஸ்பர்ஷன் அப்படின்னு பேசுவோம். அதே மாதிரி எமல்ஷனை பத்தி பேசும்போதும் one immiscible liquid is uniformly dispersed in other liquid. ஓகே. அதனாலதான் அது பைஃபேசிக். அது ஒருவேளை டிசால்வ் ஆயிருக்கு, கரைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், இட் இஸ் அ மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். அது ஏன் பைஃபேசிக்கா இருக்குன்னா டிஸ்டிங்க்ட் ஃபேசஸ் இருக்கும். டெம்பரரியா அது வந்து சிங்கிள் ஃபேஸா இருக்குமே தவிர, பட் when you left during storage for a long period of time, அது எப்படி இருக்கும்னா it will again turn into biphasic liquid dosage form turn ஆகும். But upon shaking அது வந்து it turns into a single dosage.
ஸோ அதுதான். ஸோ அப்போ பைஃபேசிக்ல பேசும்போது டிஸ்பர்ஷன் பத்தி பேசுவோம். ஸோ மோனோஃபேசிக் டோசேஜ் ஃபார்ம் பத்தி பேசும்போது சாலிபிலிட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அந்த ட்ரக்கும் சரி எக்ஸிபியன்ட்டும் சரி உங்களுடைய சால்வெண்ட் நீங்க எடுத்திருக்கக்கூடிய வெஹிக்கிள்ல எவ்வளோக்கு எவ்வளோ சால்யூபிளைஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சால்யூபிலிட்டி வந்து மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் திஸ் solubility aspect in this perspective is important. ஓகே, இப்போ இதுவே நீங்க வந்து ஒரு சாலிட் டோசேஜ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து சால்யூபிலிட்டி நம்ம எதுக்கு பார்க்கணும்னா solubility of drug at the site of action or at the site of dissolution. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டேப்லெட் ஆர் கேப்சியூல் இருக்கு. ஸோ டேப்லெட்டை நம்ம வந்து லிக்விட் டோசேஜ் ஃபார்மா எடுக்க மாட்டோம், சாலிட் டோசேஜ் ஃபார்ம் அப்படியே வந்து ஓரலி நம்ம எடுத்துப்போம். ஸோ ஓரலி எடுத்துட்டதுக்கு அப்புறம் அது ஸ்டமக்ல போய் என்ன ஆகணும், கரையணும். அப்ப அங்க சால்யூபிலிட்டி ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது அட் த சைட் ஆஃப் டிசல்யூஷன். ஓகே, பட் monophasic liquid dosage formல solubility is the primary criteria of any drug to go into that solvent. So ஒரு drug என்னோட solvent குள்ள போயிடணும். Without any remnant it has to go into it. அப்போ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு solubility enhancement techniquesல நம்ம பார்க்க போறோம். So solubility is one of the most important characteristics of a solute or இங்க soluteங்கிறது உங்களுடைய drug. Okay, so coming to the solubility concept. So solubilityங்கிறது so first solutionல இருந்து தான் நம்ம solubility எடுக்க முடியும். So solutionன்றது solute solvent சேர்ந்தா உருவாகிறது தான் ஒரு solution. So solubility அப்படிங்கிறது the ability of any substance or solute to dissolve in a solvent is qualified as solubility. Okay, so ஒரு substance உடைய ability, அதாவது உங்களுடைய ட்ரக், இங்க சொல்யூட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ட்ரக். ஸோ த அபிலிட்டி ஆஃப் யோர் சொல்யூட் ஆர் யோர் சப்ஸ்டன்ஸ் டு டிசால்வ் இன் அ சால்வெண்ட். ஸோ இட் ஹாஸ் டு கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் அ சால்வெண்ட். ஓகே, ஸோ இப்போ சால்ட் இருக்கு. ஸோ சால்ட் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா அஜிடேட் பண்ணா என்ன ஆயிடும், அது ஒரு சால்ட் சொல்யூஷன் ஆயிடும். சுகர் எடுத்து தண்ணியில கரைச்சிங்கன்னா என்ன ஆகும், இட் பிகம்ஸ் அ சுகர் சொல்யூஷன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி டிசால்வ்ட் இன் அ சால்வெண்ட். ஸோ இந்த சால்யூபிலிட்டியில நம்ம என்ன முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் குள்ள போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ த ப்ரப்போர்ஷன் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா உங்களுடைய சால்வெண்ட்டை விட உங்களுடைய சொல்யூட்டோடைய போர்ஷன் வந்து கம்மியா இருக்கணும். ஸோ the portion of the solute should be less than that of your solvent. அப்பதான் ஒரு perfect solution வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ சாரி, so the concentration of solute இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சொல்யூஷன். ஓகே, ஸோ சொல்யூட் உடைய அளவு சால்வெண்டோட அளவை விட எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். ஸோ அப்பதான் this forms a perfect solution. ஓகே, ஸோ இதுலயே நம்ம வந்து we have third பாயிண்ட்டுக்கு நான் அப்புறமா வரேன். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டு இருக்கும் இல்லையா, கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம், டைல்யூட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுலயே நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா என்னது, மோர் அமௌண்ட் ஆஃப் solute. dilute solution na enadhu, less amount of solute.
So dilute and concentrate. So dilute na more amount of solute. Sorry, concentrated na more amount of solute. Dilute na less amount of solute. Okay. But more amount of solute na சொல்றேனே தவிர solvent விட அதிகமா solute இருக்கும்னு நான் சொல்லல. ஓகே. சோ ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. சோ கான்சென்ட்ரேட்டட் டைல்யூட்ல என்னோட சொல்யூட்டோட அமௌண்ட் அதிகமாகுது, ஆனா என்னோட சால்வெண்ட்டை விட அதிகமாகல. ஓகே. சோ மோர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், லெஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். ஸோ இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்றோம். ஸோ சுகர் சிரப்ல ஸோ உங்களுடைய சொல்யூட்டோடைய கான்சென்ட்ரேஷன் நம்ம அதிகமா ஆட் பண்றோம். ஓகே. ஸோ அதிகமா ஆட் பண்ணி ஒரு விஸ்கஸ் சொல்யூஷன் கொடுக்குறோம். இப்போ இதுவே டைல்யூட் சொல்யூஷன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறீங்க அப்படின்னா ஓகே, இட் இஸ் அ டைல்யூட் சொல்யூஷன். அதுலயே நீங்க 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் சர்க்கரை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ உங்களோட சொல்யூஷனோடைய கன்சிஸ்டன்சி அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இதான் மோர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், லெஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். அடுத்தது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஒன்னு இருக்கு. சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்னன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஒரு சால்வெண்ட்ல இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல போச்சுன்னா உங்களுடைய சால்வெண்டால சொல்யூட்டை கரைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அதுதான் என்னது? சேச்சுரேட்டட். ஸோ நான் சேச்சுரேட் ஆயிட்டேன்ப்பா, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எப்போ சொல்வோம்? தட் இஸ் அவர் மேக்சிமம் லிமிட். ஒரு சால்வெண்ட்னால ஒரு சொல்யூட்டை மேக்சிமமா எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அந்த அளவு போடணும். அதுக்கும் மேல போட்டீங்கன்னா உங்களுடைய சொல்யூட் கரையாம அப்படியே நின்னுடும். ஓகே. அதுதான் that is called as saturated. So saturated அப்படின்னா maximum amount of solute that you can add in a solvent. அதுதான் என்னது? saturated solution. So இந்த மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? So first வந்து solubility, ability of a substance to dissolve in a solvent. அதுதான் என்னது? solubility. அடுத்தது solubility of a solute in a particular solvent. இந்த பாயிண்ட் விட்டுட்டோம். So ஒரு சொல்யூட்டோட solubility எதை வச்சு அப்படின்னா it depends upon the concentration of the solvent in that solution. Okay. So அந்த சொல்யூஷன்ல சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் அதோடைய solubility என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே. சோ இதுக்கு வந்து ஒரு solubility சார்ட் ஒன்னு இருக்கு. சோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அதை படிச்சிருப்பீங்க. ஸ்பாரிங்லி சால்யூபிள், வெரி ஃப்ரீலி சால்யூபிள், அதுக்கப்புறம் வந்து இன்சால்யூபிள், இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த சார்ட் காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு சொல்யூட்டோட solubility எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூட் இன் தட் சொல்யூஷன். ஓகே. இப்போ நம்ம 3 டைப் ஆஃப் சொல்யூஷன் பார்த்திருக்கோம். ஒன்னு கான்சென்ட்ரேட்டட், ஒன்னு டைல்யூட், இன்னொன்னு சேச்சுரேட்டட். ஸோ கான்சென்ட்ரேட்டட்னா என்னது? லார்ஜ் அமௌண்ட், மேக்ஸிமம் அமௌண்ட் கிடையாது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் அ சால்வெண்ட், அதான் கான்சென்ட்ரேட்டட். டைல்யூட்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் அ சால்வெண்ட். Saturated solution maximum amount of solute that goes into the solvent. So அதுக்கு மேல நீங்க solute add பண்ணீங்கன்னா that solvent will not have the ability to dissolve your solute. So இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? give a thumbs up. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா give a thumbs up. Did you understand the concept? Yes, make the session interactive. Yes, come on. இந்த கான்செப்ட் புரியுதா? solubility கான்செப்ட் புரியுதா? Please reply. Manjushri. Okay, thank you. Trisha, Manjunathan, Fahima. Thank you. Santosh. Okay. So you understand the concept. Okay. Thank you, Ishwari. Thank you, Kavirasi. Okay. So moving on to the next slide. ஓகே. சரி, இப்போ இந்த சால்யூபிலிட்டி ஒரு ட்ரக்குக்கு மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல இருக்கும்போது ட்ரக்குக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லா ட்ரக்குமே வந்து இங்க சால்யூபிலிட்டி அப்படின்னு அவங்க மீன் பண்றது அக்வஸ் சால்யூபிலிட்டி.
ஓகே, so aqueous solubility. so இங்க வந்து எதை மீன் பண்றாங்க, they are meaning the aqueous solubility. so aqueous solubility னா என்ன, ability of a drug to have hydrophilicity. so waterல கரையிற தன்மையை தான் aqueous solubility அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, so இங்க solubility அப்படின்னா they mean the aqueous solubility. அதாவது solubility in water. ஓகேயா, சோ இதுதான் aqueous solubility. சோ பிராக்டிகலி எல்லா ட்ரக்குக்குமே aqueous solubility இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேயா, சோ ஏன்னா முக்காவாசி ட்ரக்ஸ் வந்து எய்தர் வீக் ஆசிட்ஸா இருக்கும் இல்லனா வீக் பேசஸா இருக்கும். சோ அதனால எல்லா ட்ரக்ஸ்க்குமே பெர்ஃபெக்ட் aqueous solubility இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ உங்களோட BCS கிளாசிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? BCS கிளாசிஃபிகேஷன், பயோ பார்மசூட்டிக்கல் கிளாசிஃபிகேஷன், அதுதான் வந்து BCS கிளாசிஃபிகேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? BCS கிளாசிஃபிகேஷன், say yes or no. ஓகே, சோ BCS கிளாசிஃபிகேஷன், சோ நான் அதை உங்களுக்கு இன்னொரு தடவை ரிவைஸ் பண்றேன். சோ BCS கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னா, சோ அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 4 ட்ரக்ஸ். ஸோ அதுதான் வந்து ஒரு நிமிஷம். ஸோ உங்களோட BCS கிளாசிஃபிகேஷன்ல யூ கிளாசிஃபை த ட்ரக்ஸ் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 4. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஓகே, சோ இத நம்ம வந்து based on solubility and permeability இத வச்சு தான் நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். சோ solubilityனா என்ன, இங்க they mean the aqueous solubility. permeability அப்படிங்கிறது உங்களோட பிளாஸ்மா மெம்பரேனை கடந்து போறது, அதுதான் permeability. சோ ஒரு ட்ரக்குக்கு இது ரெண்டுமே இருக்கணும். ஓகே, சோ பை நேச்சர் இல்லனா நீங்க அட்மினிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி இட் ஷுட் ஹேவ் solubility and permeability. சோ இப்ப கிளாஸ் 1ல பாத்தீங்கன்னா solubilityயும் அதிகமா இருக்கும், permeabilityயும் அதிகமா இருக்கும். சோ இத ஃபார்முலேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ இத வந்து நான் வந்து எந்த கேரக்டரையும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கிளாஸ் 1 இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே சூப்பர் ட்ரக்ஸ். சோ அது எல்லாமே இட் ஹாஸ் போத் solubility and permeability. சோ அதுக்கு என்ன இருக்கும், aqueous நேச்சரும் இருக்கும், அதாவது ஹைட்ரோஃபிலிசிட்டியும் இருக்கும், ஹைட்ரோபோபிசிட்டியும் இருக்கும். சோ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சோ ஒரு ட்ரக் நமக்குள்ள போய் அது கரைஞ்சு அப்சார்ப் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகி சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போய் மெட்டபலைட் ஆகி எலிமினேட் ஆகணும். சோ இதுதான் ப்ராசஸ் இல்லையா? சோ இந்த ப்ராசஸ்ல சோ ஃபர்ஸ்ட் வந்து solubility இருக்கணும். அப்பதான் எந்த ரூட்ல குடுக்குறீங்களோ அந்த ரூட்ல வந்து ஃபுல்லா கரைஞ்சு அது போகணும். இப்போ ஓரல் ரூட்னு வச்சுக்கோங்க. சோ ஓரல் ரூட்ல உங்களோட ட்ரக் வந்து உங்களுடைய ஸ்டமக் pHல வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகி, அப்போதான் டிசால்வ் ஆச்சுனாதான் அது அப்சார்ப் ஆக முடியும். ஓகே, சோ அதுக்கு aqueous solubility இருக்கணும். அடுத்தது permeability. சோ permeability நமக்கு எங்க தேவைப்படும், சோ இப்போ வந்து உங்களுடைய இதுல இருந்து, சோ ஸ்டமக்ல இருந்து அப்சார்ப் ஆனாலும் சரி, இல்ல இன்டெஸ்டைன்ல இருந்து அப்சார்ப் ஆனாலும் சரி, இல்ல சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் it should have the unionized state. சோ அது வந்து unionized இருந்தாதான் உங்களுக்கு என்ன ஆகும், உள்ள உங்களோட பிளாஸ்மா மெம்பரேனை பெர்மியேட் பண்ணி உள்ள போக முடியும். சோ பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் a semi permeable membrane இல்லையா? சோ phospholipid bilayer. சோ அதுதான் it acts as a barrier. சோ செல்குள்ள எதுவும் அவ்வளவு ஈஸியா போயிட முடியாது, அந்த பிளாஸ்மா மெம்பரேனை கடந்து தான் போகணும். சோ அங்க பிளாஸ்மா மெம்பரேனை கடந்து உள்ள போகிறதுக்கு your drug should be
more permeable also. Permeable இருக்கணும்னா அது unionized stateல இருக்கணும். So unionized stateல, so ionized state, unionized state கேள்விப்பட்டிருக்கீங்களா? Ionization, unionization கேள்விப்பட்டிருக்கீங்களா? அயனைஸ்டுனா ஒன்றும் இல்லப்பா, அயான்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகிறது தான் அயனைஸ்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaCl சால்ட் இருக்குல்ல, சால்ட் வந்து NaCl ஆவே இருந்ததுன்னா அது அன்அயனைஸ்டு ஸ்டேட். ஓகேயா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சால்ட் இருக்குல்ல, ஸோ உங்களோட டேபிள் சால்ட், காமன் சால்ட் இருக்கு. ஸோ அந்த காமன் சால்ட் வந்து, ஸோ யூ ஹேவ் NaCl. ஸோ NaCl தண்ணிக்குள்ள போனோடனே என்ன ஆகும்? Na பிளஸ் Cl மைனஸா பிரியும்ல. ஸோ இப்போ இந்த NaCl வந்து அன்அயனைஸ்டு ஸ்டேட். ஸோ இது அயனைஸே ஆகல, ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இது வந்து அயனைஸ்டு ஸ்டேட். ஓகேயா? இப்போ உங்க ட்ரக் அப்சார்ப் ஆகணும்னா அது அயனைஸ்டு ஸ்டேட்ல இருந்தாதான் அப்சார்ப் ஆகும். உங்க ட்ரக் பர்மியேட் ஆகணும், உங்க பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ள போனோம்னா அது அன்அயனைஸ்டு ஸ்டேட்ல இருந்தாதான் பெர்மியேட் ஆகும். ஓகேயா? சோ உங்க ட்ரக்குக்கு ரெண்டு நேச்சரும் இருக்கணும், அயனைஸ்டு ஸ்டேட்லயும் இருக்கணும், அன்அயனைஸ்டு ஸ்டேட்லயும் இருக்கணும். சோ ரெண்டுத்துக்கும் ஈக்குலிபிரியம் இருந்தாதான் உங்களுக்கு அதாவது அப்சார்ப்ஷனும் ஆகும், அதே மாதிரி இட் பெர்மியேட்ஸ் யுவர் பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் ரீச்சஸ் தி சைட் ஆஃப் ஆக்ஷன். ஓகேயா? சோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, so coming back to the BCS classification. So class 2ல பாத்தீங்க அப்படின்னா solubility கம்மியா இருக்கும், permeability ஜாஸ்தியா இருக்கும். So sorry. Okay, so உங்களோட கிளாஸ் 2ல பாத்தீங்கன்னா solubility will be less, permeability will be more. அப்போ இது வந்து it is more hydrophobic in nature. So lipophilicity இங்க அதிகமா இருக்கு, hydrophilicity கம்மியா இருக்கு. கிளாஸ் 3ல பாத்தீங்கன்னா solubility அதிகமா இருக்கும், permeability கம்மியா இருக்கும். அப்ப இந்த ட்ரக்ஸ் எல்லாமே more it is of water soluble, less lipid soluble. கிளாஸ் 4ல solubilityயும் கம்மியா இருக்கும், permeabilityயும் கம்மியா இருக்கும். சோ இதுதான் உங்களுடைய BCS கிளாசிபிகேஷன். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ரெண்டுமே ஜாஸ்தியா இருக்கும், செகண்ட் கிளாஸ்ல solubility கம்மியா இருக்கும், permeability ஜாஸ்தியா இருக்கும், தேர்ட் கிளாஸ்ல solubility ஜாஸ்தி, permeability கம்மி, ஃபோர்த் கிளாஸ்ல solubility, permeability ரெண்டுமே கம்மியா இருக்கும். சோ இதுல நீங்க எங்க solubility-யை என்ஹான்ஸ் பண்ணணும்னா கிளாஸ் 2க்கும் கிளாஸ் 4 ட்ரக்ஸ் இது ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கு? solubility is very very less. அப்போ class 2 and 4 they are poorly water soluble. So அதோடைய aqueous solubility-யை increase பண்ணணும்னா what you have to do, you should go for solubility enhancement technique. So இந்த டெக்னிக்கு நம்ம போனாதான் இந்த கிளாஸ் 2 and கிளாஸ் 4 ட்ரக்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? aqueous solubility-யை கொண்டு வர முடியும். ஸோ அது aqueous solubility-யா இருந்தாதான் உங்களுடைய ட்ரக் அப்சார்ப் ஆகும். ஸோ இது வந்து அப்சார்ப்ஷன் கேட்டகரியில. பட் நம்ம மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அது அப்சார்ப்ஷன்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ஏன்னா நீங்க லிக்விட் டோசேஜ் ஃபார்மா கொடுத்துறீங்க, அதனால அது உள்ள போய் சொலிபிளைஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்மா கன்வெர்ட் பண்றதுக்கே உங்க ட்ரக் சால்வெண்ட்ல கரையணும். சோ அதுக்காக தான் யூ ஆர் என்ஹான்சிங் தி solubility. சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? Can you able to understand this concept? So solubility na aqueous solubility. So அத வந்து நம்ம எல்லா ட்ரக்ஸ்க்குமே பர்ஃபெக்ட் aqueous solubility இருக்காது. So aqueous solubility இல்லாத கிளாஸ் 2 and கிளாஸ் 4 ட்ரக்ஸுக்கு நம்ம solubility-யை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? சோ லிக்விட் டோசேஜ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அது சால்வெண்ட்ல ஃபர்ஸ்ட் டிசால்வ் ஆகிறதுக்கே நான் என்ன பண்ணணும்? அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை சேஞ்ச் பண்ணும். ஸோ அப்பதான் அது வந்து aqueous solubility அது அட்டைன் பண்ணும். ஓகேயா? இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஸோ solubility டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். why to enhance solubility, எதுக்காக solubility enhance பண்ணணும்? ஸோ இந்த ரெண்டு கான்செப்டும் புரிஞ்சுச்சா?
Can able to understand? Say yes or no. Please, please, please make it fast. Guys, are you there? Okay, thank you, Santosh. Thank you. Okay, so thank you, Trisha. Okay, so moving on to the next slide. So எப்படி வந்து நம்ம solubility-ய enhance பண்ணலாம் அப்படின்னு we are going to see the solubility enhancement techniques. Okay? So இது எல்லாமே வந்து concept oriented தான். So நம்ம ஈஸியா கத்துக்கலாம். So these are all the solubility enhancement techniques. So particle size reduction, co-solvency, pH adjustment, drug derivatization, salt formation, solid dispersion, complexation, surfactants and hydrotrophy. So இது நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. So இது just ஒரு revision மாதிரி இருக்கும். But still நான் வந்து concept wise எல்லாமே எடுப்பேன். So தெரிஞ்சிருந்தால் you revise it, தெரியலனா கத்துக்கோங்க. Okay? Okay. So moving on to particle size reduction. So simple. So ஒரு drug இருக்கு. Okay? So ஒரு drug உடைய பார்ட்டிகல் சைஸ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிட்டே வரோமோ அப்ப என்ன ஆகும்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா இப்போ வந்து ஒரு சாக் பீஸ் இருக்கு. ஸோ சாக் பீஸ் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? சாக் பீஸ் ப்ளீஸ் 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 ரிப்ளை ஃபாஸ்ட். சாக் பீஸ் பார்த்துருக்கீங்களா? சே எஸ் ஆர் நோ. சாக் பீஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையா? சாக் பீஸ் யாருமே பார்த்தது இல்லையா? ஓகே, சந்தோஷ் பார்த்திருக்காரு. ஓகே, சோ சாக் பீஸ். ஓகே, சோ த்ரிஷா ஆல்சோ ஹேவ் சீன். ஓகே, சோ சாக் பீஸ் இருக்கு. சோ இப்போ சாக் பீஸ் வந்து நான் ஒரு இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு இடத்துல சாக் பீஸ் வைக்கிறேன். சோ தி ஏரியா வாட் இட் ஆக்கியூபைஸ். இப்போ இதுதான் ஒரு சாக் பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவ்வளோ ஏரியா தான் அதை ஆக்கியூபை பண்ணுது. சோ இப்போ இந்த சாக் பீஸை நான் தூள் தூளா உடைக்கிறேன். I am breaking the chalk piece into pieces. So powder பண்ணிடுறேன். Okay? So I am making the chalk into chalk powder. சரி, இப்போ நான் ஒரு question கேட்கிறேன். இதுல whole chalk-க்கு surface area ஜாஸ்தியா இல்ல chalk powder-க்கு surface area ஜாஸ்தியா? Which has more surface area, chalk or chalk powder? Reply fast. Chalk-க்கு அதிக surface area இருக்கா? Chalk powder-க்கு அதிக surface area இருக்கா? Yes, Manoj is right. Chalk powder has more surface area. ஏன்னா chalk-ஆ இருக்கும்போது surface area கம்மியா ஆக்கியூபை பண்ணும். இதுவே பொடி பொடி பொடியா ஆனதுக்கு அப்புறம் surface area ஜாஸ்தியா ஆக்கியூபை பண்ணும். Chalk powder. Yes, Fahima Banu. Yes. Okay. So இப்போ நான் ஒரு ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்கோடைய பார்ட்டிகல் சைஸை நான் ரெடியூஸ் பண்ணும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ பார்ட்டிகல் சைஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா. பார்ட்டிகல் சைஸ் எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா easy solubility. ஈஸியா என்ன ஆகும்? ஐ மீன் சாக் வந்து தண்ணியில கரையாது. பட் இந்த பவுடர் பண்ணும்போது இது ஈஸியா என்ன ஆகும்? solubilize ஆயிடும். இப்போ கல்லுப்பு இருக்கு, தூளுப்பு இருக்கு. ஓகேயா? சோ ரெண்டுமே பார்த்திருப்பீங்க இல்லையா வீட்ல? கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுமே பார்த்திருப்பீங்க. சோ இதுல கல்லுப்பு டக்குன்னு கரையுமா இல்ல தூளுப்பு டக்குன்னு கரையுமா? சோ காமன் சால்ட் கரையுமா இல்ல வந்து இது கரையுமா? பவுடர்ட் சால்ட்டா இல்ல இதுவா ராக் சால்ட்டா? எது டக்குன்னு கரையும்? ப்ளீஸ் ரிப்ளை. தமிழ்ல போட்டா கூட பரவாயில்ல. கல்லுப்பு சீக்கிரம் கரையுமா? பவுடர் சால்ட். சோ பவுடர் சால்ட் தான் டக்குன்னு கரையும். ஏன்? அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி. கரெக்டா?
Okay, fine. Okay, Kavyarasi. Okay, so you are replying. Okay, fine. So it is taking, there is a time delay. Okay, fine, I understand. Okay. So fine salt க்கு தான் என்ன இருக்கும், ஈஸியா கரையும், ஏன்னா அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி. ஓகே, சோ அப்ப நீங்க பார்ட்டிகல் சைஸை எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கேத்த மாதிரி உங்களோட சால்யூபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம பார்ட்டிகல் சைஸ் ரிடக்ஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ என்ன பண்றீங்க, சைஸ் ரிடக்ஷன், increased surface area. So I'll write it clearly. So size reduction which results in increased surface area which results in improved solubility. So we go for either micronization, so அதாவது மைக்ரோமீட்டர்ல, or நானோனைசேஷன், ஸோ அதுதான் உங்களுடைய நானோ சஸ்பென்ஷன். ஸோ 1 to 1000 நானோமீட்டர் வரைக்கும் ரெடியூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ எய்தர் மைக்ரோனைசேஷன் ஆர் நானோ சஸ்பென்ஷன். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு சால்யூபிலிட்டி வந்து ஈஸியா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா, பார்ட்டிகல் சைஸ் ரிடக்ஷன். ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் வந்து கோசால்வென்சி. ஓகே, சோ கோசால்வென்சி அப்படின்னா என்னன்னா, சோ இட் இஸ் த phenomenon where, சோ இப்போ ஓகே த்ரிஷா, ஓகே, சோ கோசால்வென்சி அப்படின்னா, சோ கோ அப்படின்னா சம்திங் which coordinates or something which is added, ஒரு additional support. ஓகே, சோ கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லும்போது, சோ யூ அதோட சேர்ந்து இயைந்து போறது, சோ அதுதான் வந்து கோஆர்டினேட். அப்போ கோசால்வென்சின்னு சொல்லும்போது, சோ இப்போ ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு பிரைமரி சால்வெண்ட் ஒன்னு இருக்கும், ஒரு சொல்யூட் இருக்கும் இல்லையா. சோ அப்போ பிரைமரி சால்வெண்ட் தான் the main solvent where your solute should supposed to dissolve. ஓகே, இப்போ அந்த பிரைமரி சால்வெண்ட்ல உங்க சொல்யூட் கரையலன்னு வச்சுக்கோங்களேன். சோ when your solute is not getting dissolved, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செகண்டரி சால்வெண்ட் ஆட் பண்ணுவாங்க. சோ அந்த செகண்டரி சால்வெண்ட் என்ன பண்ணும், பட் அந்த செகண்டரி சால்வெண்ட் வந்து இட் வில் பி மிஸ்ஸிபிள் வித் தட் ஆஃப் யோர் மெயின் சால்வெண்ட். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, வாட்டரும் எத்தனாலும். ஓகே, சோ எத்தனால் இஸ் an alcohol. சோ ஆல்கஹாலும், சோ இட் இஸ் an organic solvent, பட் ஆனா ரெண்டுமே மிஸ்ஸிபிள் ஆயிடும். சோ எத்தனாலோட நீங்க வாட்டர் ஊத்தி டைல்யூட் பண்ணலாம், கரெக்டா? எத்தனாலோட வாட்டர் ஊத்தி டைல்யூட் பண்ணலாமா? Say yes or no. Please reply. Say yes or no. So நீங்க 1m சொல்யூஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கல்ல, 1 molarity 1m சொல்யூஷன் 0.5m சொல்யூஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா. சோ அப்ப என்ன பண்ணுவீங்க, உங்க ஆசிட் இல்ல பேஸோட வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணுவீங்கல்ல. சோ உங்களோட ஆல்கஹாலோட வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணுவீங்க, கரெக்டா? மஞ்சுஸ்ரீ, யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட்? மஞ்சுஸ்ரீ புரியலையா? Should I repeat the concept? இல்லப்பா, எத்தனாலோட வாட்டர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டைல்யூஷன் நடக்கும் இல்லையா, ரெண்டுமே மிஸ்ஸிபிள் ஆகும்ல, பிரியாது. that's what I'm asking. சோ அப்போ உங்களுடைய வாட்டர் வந்து பிரைமரி சால்வெண்ட், எத்தனால் வந்து செகண்டரி சால்வெண்ட், பட் ரெண்டுமே மிஸ்ஸிபிள் ஆயிடும். இப்போ வாட்டர்ல கரையாத ஒரு சொல்யூட் கூட நீங்க எத்தனால் ஆட் பண்ணும்போது ஆஸ் அ கோசால்வெண்ட், ஒரு செகண்டரி சால்வெண்டா ஆட் பண்ணும்போது உங்களோட சொல்யூட் வந்து எத்தனால்ல இட் வில் கெட் டிசால்வ். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக்குக்கு வந்து வாட்டர்ல பார்ஷியலி சால்யூபிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் வந்து 40% தான் தண்ணியில கரையும், மீதி 60% அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எத்தனால் ஆட் பண்ணும்போது, பட் எத்தனால்ல கம்ப்ளீட்லி சால்யூபிள்னு சொல்லும்போது 40% தண்ணியில கரைஞ்சிருமா, மீதி 60% எத்தனால்ல கரைஞ்சிருமா. சோ ஒரு ஹோமோஜீனியஸ் ப்ரிப்பரேஷன் எனக்கு கிடைச்சிருச்சா? Can you able to understand? புரியுதா இல்லையா? சி இப்போ
நான் இந்த டயக்ராம் மேலே எழுதுறேன். ஓகே, ஸோ இப்போ 40% ஆஃப் த ட்ரக்குக்கு வாட்டர்ல சால்யூபிலிட்டி, 60% ஆஃப் த ட்ரக் கரையவே இல்லை. அதோட சால்யூபிலிட்டி இட் இஸ் மோர் இன் எத்தனால். சாரி, so it is soluble more in the solubility is more in ethanol. அப்போ நம்ம வாட்டரையும் எத்தனாலையும் ஆட் பண்ணோம்னா எல்லா ட்ரக்குமே கரைஞ்சிருமா? கம்ப்ளீட்டா சால்யூபிளைஸ் ஆயிருமா? எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் பூஜாவாணி. ஓகே, இதுதான் வந்து கோசால்வென்சி. ஸோ ஒரு சால்யூபிலிட்டி ஆஃப் அ ட்ரக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பிரைமரி சால்வெண்டோட ஒரு மிசிபிளான இன்னொரு சால்வெண்ட் ஆட் பண்ணி நான் ஐ வில் மேக் the drug completely soluble in my solution. Okay, so அதுதான் வந்து கோசால்வென்சி. ஓகே ஓகே, ஸோ அதுக்கு நான் ஸோ கோசால்வென்சியோடைய இது இப்படிதான் இருக்கும். ஸோ உங்களோட காம்பவுண்ட் இருக்கு, ஸோ அது இட் இஸ் இன்சால்யூபிள். இப்போ நான் ஒரு கோசால்வெண்ட் இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட கோசால்வெண்ட். ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுது? கம்ப்ளீட்லி சால்யூபிளைஸ் ஆயிடுது. ஸோ இதுதான் கோசால்வெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் செகண்ட் கான்செப்ட். தேர்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ பிஹெச் அப்படிங்கிறது என்னது? ஸோ உங்களுடைய acidic pH, alkaline pH. So it is nothing but your negative logarithm concentration of H plus concentration. அதுதான் உங்களுடைய pH இல்லையா? ஸோ இப்போ pH வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் மோஸ்ட் ஆஃப் யோர் ட்ரக்ஸ் வந்து எய்தர் வீக் ஆசிடா இருக்கும் இல்லைன்னா வீக் பேஸா இருக்கும். கரெக்டா? ஸோ எய்தர் வீக் ஆசிடா இருக்கும் இல்லைன்னா வீக் பேஸா இருக்கும். ஸோ ஒரு வீக் ஆசிட் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலி ஒரு பேசிக் மீடியம்ல, ஸோ பேசிக் மீடியம்னா பேஸ் மீடியம்ல அயனைஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு வீக் பேஸ் வந்து அசிடிக் மீடியம்ல அயனைஸ்டா இருக்கும். ஓகேயா? சோ இது வந்து ரூல். Weak base remains ionized in basic medium. Sorry, weak acid remains ionized in basic medium and weak base will be ionized in your acidic medium. So இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் pH adjustment எப்படி எனக்கு வந்து solubility-ய favor பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு I have an example. Okay, எல்லாருக்கும் அசிட்டிக் ஆசிட் தெரியுமா? அசிட்டிக் ஆசிட் எல்லாருக்கும் தெரியுமா? அசிட்டிக் ஆசிட் எஸ் எஸ் தெரியுமா தெரியாதா? அசிட்டிக் ஆசிட் yes, you know acetic acid. Okay, okay, so acetic acid is a weak acid. Okay, okay, one sec. Okay, now the time is 8. இன்னும் ஒரு 5 more concepts இருக்கு. Shall we continue the class now? Say yes or no. Ready to learn? Please say yes or no. Thank you Manoj, thank you. Fahima no சொல்லிட்டாங்க. Why? Okay, Fahima, just 5 more concepts. Okay, so இது புரிஞ்சாதான் உங்களுக்கு this is more important. Okay, so okay, thank you Santosh, thank you Kavyarasi, thank you Trisha. Okay, so இது 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 கவனிச்சுக்கோங்க. so இது வந்து important concept. Okay, okay, thank you Fahima, thank you. So
ஸோ அசிட்டிக் ஆசிட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட் இஸ் அ வீக் ஆசிட். ஸோ இந்த வீக் ஆசிட் பாத்தீங்க, ஸோ ஏன் இது வந்து ஒரு வீக் ஆசிட்? ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்னு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட HCl ஸ்ட்ராங் ஆசிடா? ஸோ HCl வாட்டர்ல போட்ட உடனேயே H பிளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் மாறிடும். எந்த HClலுமே HCl அன்அயனைஸ்டு ஸ்டேட்லயே இருக்காது. ஸோ சேர்ந்து இருந்ததுன்னா அது அன்அயனைஸ்டு ஸ்டேட். பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அது அயனைஸ்டு ஸ்டேட். ஸோ அயான்ஸா இருக்குல்ல, அதனால அது அயனைஸ்டு ஸ்டேட். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் எப்பவுமே சொல்யூஷன்ல போகும்போது கம்ப்ளீட்டா அது அயனைஸ் ஆயிடும். அதனால தான் அது ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேயா? அப்போ வீக் ஆசிட்னா என்னன்னா அது கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆகாது. ஸோ வீக் ஆசிட், இப்போ உங்க அசிட்டிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட அசிட்டிக் ஆசிட் பாத்தீங்கன்னா CH3COO minus and H plus. So double arrow. So 50% வந்து அன்அயனைஸ்டா இருக்கும், 50% அயனைஸ்டா இருக்கும். ஸோ இப்போ அயனைஸ்டா இருக்கு அப்பனா என்ன அர்த்தம்? 50% அயனைஸ்டுனா 50% தான் சால்யூபிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களோட சால்ட் கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆனாதான் கம்ப்ளீட்டா சால்யூபிள் ஆகும். பார்ஷியல்னா அப்போ 50% தான் சால்யூபிளைஸ் ஆயிருக்கு, 50% அன்அயனைஸ்டா இருக்கு அப்படின்னா அப்போ 50% இன்னும் அன்டிசால்வ்டு ஸ்டேட்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இதுக்கு பேரு வீக் ஆசிட். ஸோ வீக் ஆசிட் வந்து 50% சொல்யூஷன் அன்அயனைஸ்டா இருக்கும், 50% அயனைஸ்டா இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வீக் ஆசிட். இப்போ ட்ரக்ஸ்ல நான் என்ன சொன்னேன், நிறைய வீக் ஆசிட் இருக்கும், நிறைய வீக் பேஸ் இருக்கும். இப்போ ஒரு வீக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீக் ஆசிட் என்ன பண்ணும்? 50% தான் அயனைஸ் ஆகும், 50% அன்அயனைஸ்டா இருக்கும். ஸோ அப்போ there is an equilibrium exist. ஈக்குவிலிபிரியம்னா என்ன? ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ அதுதான் ஈக்குவிலிபிரியம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரியாக்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் போகல, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் வரல. ஸோ ரைட் ஹேண்ட் சைடுனா போகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்களோட CH3COOH அன்அயனைஸ்டு ஃபார்ம் அயனைஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்ல இருந்து லெஃப்ட் போகுதுன்னா ரியாக்ஷன் என்ன அர்த்தம்? உங்களோட அயனைஸ்டு ஃபார்ம் அன்அயனைஸ்டு ஃபார்மா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் புரியுதா? அசோசியேஷன் டிசோசியேஷன் ரெண்டு சொல்லுவாங்க. அசோசியேட்னா சேர்ந்து இருக்கிறது, டிசோசியேட்னா பிரிஞ்சு போகிறது. சோ there is an equilibrium exist அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட CH3COOH ஆவும் கொஞ்சம் இருக்கு, அன்அயனைஸ்ட் ஸ்டேட்லயும் கொஞ்சம் இருக்கு, அயனைஸ்டு ஸ்டேட்லயும் இருக்கு. இப்போ அயனைஸ்டு ஸ்டேட்ல 50% தான் இருக்கு, அன்அயனைஸ்ட் ஸ்டேட்ல 50% இருக்கு. அப்போ 50% ஆஃப் த ட்ரக் தான் என்ன இருக்கு, கரைஞ்சிருக்கு, 50% கரையாம அப்படியே இருக்கு. இப்போ நம்ம அந்த 50% கரைக்கணும். ஸோ கரைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ ஆட் பண்றோம். ஓகே, ஸோ இங்க ஸ்ட்ராங் பேஸ் என்னது? NaOH. ஓகே, ஸோ இப்போ வீக் ஆசிட் வாட்டர்ல போட்டீங்க. ஸோ வாட்டர்ல போட்ட உடனே 50% கரைஞ்சு போச்சு, 50% CH3COOH அன்அயனைஸ்ட் ஸ்டேட்லயே அப்படியே இருக்கு, கரையாமலே இருக்கு. ஓகேயா, இப்போ நான் NaOH ஆட் பண்றேன். இப்போ அது ஸ்ட்ராங் பேஸா? ஸோ ஸ்ட்ராங் பேஸ்க்கு என்ன கேரக்டர்? சொல்யூஷனுக்குள்ள போன உடனே அயனைஸ் ஆயிடும். ஸோ NaOH எதுவுமே இருக்காது, Na பிளஸ் OH மைனஸ் அயான்ஸா தான் இருக்கும். இப்போ இந்த சொல்யூஷன் வச்சிருக்கேன்ல நானு, CH3COOH பிளஸ் வாட்டர், இந்த மிக்சர்ல நான் என்ன பண்றேன், இந்த NaOH ஆட் பண்றேன். அப்போ NaOH ஒரு OH மைனஸ் ரிலீஸ் பண்ணுதா? இந்த OH மைனஸ் ரிலீஸ் பண்ணுதாப்பா? Say yes or no. Yes or no, NaOH is releasing OH minus ion. Thank you Manoj. இப்போ உங்க CH3COOH ஒரு H plus ion ரிலீஸ் பண்ணுதா? Yes. So NaOH OH minus ion ரிலீஸ் பண்ணுது. CH3COH அதாவது அயனைஸ்டு ஸ்டேட்ல இருக்கும்போது H plus ion இருக்கு. இப்போ என்ன ஆகும், இந்த OHம் இந்த Hம் சேர்ந்து
வாட்டரா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேயா? இப்ப இந்த NaOH இருக்குல்ல, இந்த NaOHோட வேலை என்ன தெரியுமா? இந்த அயனைஸ்டு ஸ்டேட்ல இருக்க, இப்ப இது ரெண்டுமே வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கா? சோ ரியாக்ஷன் வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கும் போல, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கும் போல. சோ இது வந்து அன்அயனைஸ் ஸ்டேட்ல இருக்கிறது கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆகி ஒரு ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சு. ரைட்ல இருந்து லெஃப்ட்டும் போல, லெஃப்ட்ல இருந்து ரைட்டும் போல. சோ ரெண்டுமே ஈக்குவல் அளவுல இருக்கு. சோ ஏன்னா இதுவும் 50%, இதுவும் 50%. கரெக்டா? அதான் ஈக்குலிபிரியம். கரெக்டாப்பா? இங்கேயும் 50% இருக்கு, இங்கேயும் 50% இருக்கு. அதனால இது இதுவாவும் ஆக தேவையில்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடாவும் ஆக தேவையில்ல. அதுதான் ஈக்குலிபிரியம். கரெக்டா? சே எஸ் ஆர் நோ? ப்ளீஸ் சே எஸ் ஆர் நோ. அதானே ஈக்குலிபிரியம்? தேங்க்யூ பூஜாவாணி. ஓகே, சோ அதுதான் ஈக்குலிபிரியம். ஓகேயா? இப்போ இப்ப என்ன பண்ணுது இந்த NaOH? தேங்க்யூ சந்தோஷ். இப்ப இந்த NaOHல இருக்க OH என்ன பண்ணுது, இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய H பிளஸ் அயான்ஸ் இருக்குல்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 50 H பிளஸ் அயான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த NaOH அயான்ஸ் மொத்தம் 100 இருக்கு. ஓகேயா? சோ தேர் ஆர் 100 Na plus and OH minus ions and 50 CH3CO minus and H plus ions இருக்கு வச்சுக்கோங்களேன். இது வந்து 50, இது வந்து 100. இப்போ இந்த OH வந்து இந்த H அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது மைனஸ், இது பிளஸ். அட்ராக்ட் ஆகுமா? ஏன்னா வாட்டர் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த 50ல குறைஞ்சிக்கிட்டே போதா? இந்த CH3COO மைனஸும் H பிளஸ்ல இருந்து இந்த H பிளஸ் இந்த OH யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப இங்க என்ன ஆகுது? H பிளஸ் பற்றாக்குறை ஆகுதுல, குறைஞ்சிக்கிட்டே வருதா? அப்போ என்ன ஆகும்? the equilibrium shifts towards right. அப்போ இந்த அன்அயனைஸ்டு ஸ்டேட்ல இருக்கிற CH3COO மைனஸ் என்ன ஆகும்? ஐயோ H பிளஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்மளோட ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டே நான் அட்டைன் பண்ணல. சோ இங்க நான் 50% வச்சிருக்கேன், இங்க எனக்கு 30%, 20% குறைஞ்சிக்கிட்டே வருது. சோ நான் என்கிட்ட இருக்கிறத இங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு என்ன பண்ணும்? the equilibrium shifts towards right. அப்ப ரைட்ல ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்? எல்லா CH3COO மைனஸ் CH3COOHும் அயனைஸ் ஆயிட்டே இருக்குமா? அயனைஸ் ஆயிட்டே இருக்குமா இல்லையாப்பா? சே எஸ் ஆர் நோ? அயனைஸ் ஆயிட்டே தானே இருக்கும். கான்செப்ட் புரியுதா? அயனைஸ் ஆயிட்டே தானே இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகுற வரைக்கும் இந்த CH3COOH என்ன பண்ணும்? இல்ல என்னோட இதுல H பிளஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நான் அயனைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்ன ஆகும்? CH3COOH அயனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அன்அயனைஸ்டு ஸ்டேட்டே இல்லாம இந்த 50% இருக்கிற CH3COOHும் கம்ப்ளீட்டா அயனைஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துரும். அப்ப கம்ப்ளீட் அயனைசேஷன் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் சாலிபிலிட்டியா? அப்போ ஒரு வீக் ஆசிடோட ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்ணா அந்த ட்ரக் கம்ப்ளீட்டா சாலிபிளைஸ் ஆயிடுமா? சே எஸ் ஆர் நோ? சே எஸ் ஆர் நோ? ஓகே, I'll repeat the concept again. ஓகேயா? ஓகே, இது இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு pH அட்ஜஸ்ட்மெண்ட் புரியும். ஓகேயா? சோ இப்போ கான்செப்ட் என்ன? weak acid remains ionized in basic medium and weak base remains ionized in acidic medium. ஓகேயா? சோ இது எப்படி அப்படின்னா, இப்போ CH3COOH ஒரு weak acid. ஓகே, சோ இந்த வீக் ஆசிட் வந்து கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆகாது. 50% அயனைஸ் ஆகும், 50% அப்படியே அன்அயனைஸ்டாவே நின்னுடும். சோ 50% மட்டும் தான் சால்யூபிளைஸ் ஆகும், 50% அப்படியே அன்அயனைஸ்டா அன்டிசால்வ்டா ரிமைன் ஆயிடும். இப்போ இந்த சொல்யூஷன்ல, அதாவது CH3COOH ஓட வாட்டர், இந்த சொல்யூஷன்ல நான் வந்து NaOH, அதாவது என்னோட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்னோட NaOH, அதாவது ஸ்ட்ராங் பேஸ் வந்து கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிடும், NaOH ஆவே எக்ஸிஸ்ட் ஆகாது. சோ அப்போ இது Na plus and OH minus ions கண்டினியூஸா ரிலீஸ் பண்ணிட்டே இருந்து இது கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிடும். அப்ப இது கம்ப்ளீட்டா சொல்யூபிள் ஆயிடுது. அப்புறம் என்ன ஆகும்? இந்த CH3COOH ஏற்கனவே வந்து 2 அயான்ஸா பிரிஞ்சிருக்கா? சோ 2 அயான்ஸா பிரிஞ்சிருக்கிறதுல உங்களோட H plus இந்த OH minus அயான் இது ரெண்டுமே இருக்கும். இந்த OH என்ன பண்ணும்? இங்க இருக்கிற H plus தான் கிட்ட ஈர்த்துக்கிட்டே இருக்கும். சோ ஈர்த்துக்கிட்டே இருந்து they form water ion. So water.
ஸோ அப்போ வாட்டர் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும், இங்க இருக்கிற H பிளஸ் குறைஞ்சிக்கிட்டே வருமா, ஏன்னா இந்த OH எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களோட ஈக்குலிபிரியம் இங்க டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப என்ன ஆகும், இந்த அன்அயனைஸ்டா இருக்கிற அசிட்டிக் ஆசிட், ஐயோ இல்ல இங்க எனக்கு ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுது, H பிளஸ் அயான்ஸே இல்ல, நான் தான் H பிளஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு this also starts ionizing into CH3COOH and H plus ions. Okay, அப்ப அது கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிடும். இந்த கான்செப்ட் புரியுதா புரியலையா? சே எஸ் ஆர் நோ. டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனோஜ் எஸ், மனோஜ்க்கு புரிஞ்சிருச்சு. காவ்யா, ஃபஹிமா, எஸ், த்ரிஷா, காவ்யரசி, சந்தோஷ், ஃபைன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. மஞ்சுஸ்ரீ, சோ புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு வீக் ஆசிடா இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டா அயனைஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் மேம்? சோ அசிட்டிக் ஆசிட் ஸ்டார்ட்ஸ் டு அயனைஸ் ஆஃப்டர் அயனைசேஷன் ஆஃப் NaOH. எஸ் மனோஜ், ஆமா. சோடியம் ஹைட்ராக்சைடு கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆனதுக்கு அப்புறம் அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் வந்து ஏற்கனவே 50% அயனைஸ் ஆயிடுச்சு. இப்போ வீக் ஆசிட்னா என்ன அர்த்தம்னா, மனோஜ் ஐ கிளியர் யுவர் டவுட். இப்போ வீக் ஆசிட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சொல்யூஷன்ல உங்களோட சொல்யூட் போகுதுல, போன உடனே 50% அயனைஸ் ஆயிடுது. அதாவது கம்ப்ளீட்லி அன்டிசால்வ்டு ஸ்டேட்ல இல்ல, 50% அயனைஸ் ஆயிடுது. 50% தான் அன்அயனைஸ் ஸ்டேட்ல இருக்கு. இந்த 50% அன்அயனைஸ்டு ஸ்டேட், அதாவது அன்டிசால்வ்டு ஸ்டேட்டை சொல்யூபிளைஸ் ஆக்கிறதுக்கு தான் நான் NaOH ஆட் பண்றேன். சோ என்னோட இன்னொரு 50% இருக்கிற அன்அயனைஸ்டு ஃபார்ம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு வந்து NaOH மூலியமா அயனைஸ் ஆகும். பட் இனிஷியலி 50% எனக்கு அயனைஸ் ஆயிடும். அதனால தான் அது வீக் ஆசிட். கிளியரா மனோஜ்? Thank you Manoj. Okay, so இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, so moving on to the next slide. அடுத்தது ட்ரக் டெரிவேட்டைசேஷன். ட்ரக் டெரிவேட்டைசேஷன் ரொம்ப சிம்பிள் தான். ட்ரக்ல கெமிக்கலி நீங்க மாடிஃபை பண்ணா வரது தான் ட்ரக் டெரிவேட்டைசேஷன். அதுல 3 இருக்கு: சால்ட் ஃபார்மேஷன், சாலிட் டிஸ்பர்ஷன் அண்ட் காம்ப்ளெக்சேஷன். ஸோ அது இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட், சாரிப்பா, பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, இப்போ வீக் ஆசிட் ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட நீங்க ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்ணுவீங்க. அப்போ யூ வில் increase the pH of the solution for a weakly acidic drug, and weakly basic drug இருந்ததுன்னா you will decrease the pH of the solution so that the weak base completely dissolves. Okay, so இதுதான் வந்து pH adjustment. So pH adjust பண்ணும்போது so weak acid இருந்தாலும் weak base இருந்தாலும் அது வந்து கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிடுது. இதுதான் pH adjustment. ஸோ ட்ரக் டெரிவேட்டைசேஷன்ல நான் சொன்ன மாதிரி சால்ட் ஃபார்மேஷன், சாலிட் டிஸ்பர்ஷன் அண்ட் காம்ப்ளெக்சேஷன். இது ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ சால்ட் ஃபார்மேஷன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஸோ ஜென்ரலி பார்த்தா ஒரு ஆசிட் இல்ல பேஸ கம்பேர் பண்ணும்போது சால்ட் ஃபார்ம் ஆஃப் த ட்ரக்குக்கு சால்யூபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு அசிடிக் ட்ரக் இருக்கு. ஸோ அசிடிக் ட்ரக் வந்து புவர்லி சால்யூபிள். ஓகேயா, சாரிப்பா, இந்த சால்யூபிலிட்டி வந்து சால்ட்டுக்கு உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறிடுச்சு. ஸோ அசிடிக் ட்ரக் வந்து புவர்லி சால்யூபிள். ஸோ இந்த அசிடிக் ட்ரக்கோட நான் ஒரு பேஸ் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சால்ட்டா ஃபார்ம் ஆகும். அந்த சால்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சால்யூபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அசிடிக் ட்ரக்ஸ் இருக்குல்ல, இப்ப அசிடிக் ட்ரக்ஸ் என்ன பண்ணும், பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது அசிடிக் ட்ரக்ஸ் ஆர் எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ். அசிடிக் ட்ரக் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான். ஓகே, ஸோ அக்செப்ட் பண்ணி ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணும். So your salt will have the greater solubility than that of your acidic drug. Okay, அதேதான் பேசிக் ட்ரக்கும். ஸோ பேசிக் ட்ரக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், ஸோ பேசிக் ட்ரக் வந்து இட் லூசஸ் எலக்ட்ரான். ஓகே, ஸோ இட் லூசஸ் எலக்ட்ரான் வைல் ஃபார்மிங் சால்ட்ஸ் வித் ஆசிட். ஓகே, ஸோ சால்ட் ஃபார்ம் ஆஃப் த ட்ரக்குக்கு எப்பவுமே சால்யூபிலிட்டி வில் பி மோர் வென் கம்பேர்ட் டு அசிடிக் அண்ட்
when compared to the acidic and basic drug compare பண்ணும்போது salt form of the drug க்கு solubility ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, சோ இதுதான் salt formation. so acidic drug இருந்ததுன்னா பேஸோட ரியாக்ட் பண்ணி it forms a salt and basic drug இருந்ததுன்னா ஆசிடோட ரியாக்ட் பண்ணி salt form. so இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, acid sorry one sec. so இது பேசிக்கான கான்செப்ட் தானே, acid plus base gives salt plus water. இந்த கான்செப்ட்ல தான் உங்களுக்கு ட்ரக்ஸ் வந்து நம்ம salt formation நம்ம பண்றோம். so this is called as salt formation. அடுத்தது solid dispersion. solid dispersion இன்னும் ரொம்ப சிம்பிள். சோ இப்போ இந்த சாலிட் டிஸ்பர்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைட்ரோபோபிக் ட்ரக்ஸ். ஹைட்ரோபோபிக்னா என்ன, மோர் லிப்போஃபிலிக் இன் நேச்சர், புவர்லி வாட்டர் சால்யூபிள் ட்ரக். சோ இப்போ இந்த புவர் வாட்டர் சால்யூபிள் ட்ரக்கை நம்ம என்னதான் கெமிக்கலி மாடிஃபை பண்ணாலும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சோ இதோட ஒரு ஹைட்ரோஃபிலிக் கேரியர், இது ஒரு பாலிமர். ஓகே, இந்த பாலிமரோட நம்ம இந்த ட்ரக் என்ன பண்றோம், we are mixing these both. ஓகே, சோ இது மிக்சிங் எப்படி இருக்கும்னா, இந்த சாலிட் டிஸ்பர்ஷன் பாருங்க, ஒரு நெட்ல எம்பெட் ஆயிருக்க மாதிரி இருக்கும். சோ இதுதான் ஒரு நெட்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த நெட்ல பார்த்தா உங்களுடைய ட்ரக் என்ன ஆகும், எம்பெட் ஆயிருக்கும். சோ சோ இந்த நெட்ல, சோ ப்ளூ கலர் இஸ் யுவர் ட்ரக். இந்த நெட்ல உங்களுடைய ட்ரக் வந்து எம்பெட் ஆயிருக்கும். அப்போ ஈஸியா உங்களுக்கு என்ன ஆகும், it gets solubilized in your it gets solubilized. ஓகே, சோ இதுதான் வந்து சாலிட் டிஸ்பர்ஷன். ஒரு ஹைட்ரோபோபிக் ட்ரக் ஒரு ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் சால்யூபிள் கேரியரோட ஒரு எம்பெடிங் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் அ சாலிட் டிஸ்பர்ஷன். ஓகேயா, சாலிட் டிஸ்பர்ஷன் புரிஞ்சுச்சா, சாலிட் டிஸ்பர்ஷன் கான்செப்ட் புரிஞ்சுச்சாப்பா. சோ ஒரு ஹைட்ரோபோபிக் ட்ரக் ஒரு ஹைட்ரோஃபிலிக் பாலிமரோட நம்ம எம்பெட் பண்ணும்போது சோ உங்களுக்கு என்ன ஆகும், your drug will be embedded on your matrix. சோ ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும், அதுல எம்பெட் ஆயிருக்கும். சோ அது வந்து it gets easily solubilized in your solvent. okay, so this is your solid dispersion. okay, next concept is காம்ப்ளெக்சேஷன். இது ரொம்ப சிம்பிள். சோ இந்த கேவிட்டி மாதிரி தெரியுதா, சோ இது வந்து கப் மாதிரி இருக்கு இல்லையா. சோ இந்த கப் பாத்தீங்க அப்படின்னா this is a very very special cup. சோ இது வந்து சைக்ளோடெக்ஸ்ட்ரின். ஓகே, சோ இந்த சைக்ளோடெக்ஸ்ட்ரின் பாத்தீங்கன்னா இதுக்கு உள்ள இன்னர் ஸ்ட்ரக்சர், wait a minute. சோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ரிம், இது வந்து it is a lipophilic cavity. outer is a hydrophilic surface. okay, so இது வந்து lipophilic, உள்ள இருக்கிற கேவிட்டி வந்து lipophilic, வெளியே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து ஹைட்ரோஃபிலிக். சோ உள்ள வந்து லிப்போஃபிலிசிட்டி, வெளியே வந்து ஹைட்ரோஃபிலிசிட்டி. இதுதான் ஒரு இந்த கேரியரோட பெரிய அட்வான்டேஜ். அப்ப என்ன ஆகும்னா, இப்ப எந்த ட்ரக், இதுவுமே ஹைட்ரோஃபிலிக் ட்ரக்ஸ்க்கு தான். சோ சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோஃபோபிக் ட்ரக்ஸ் வித் புவர் அக்வஸ் சால்யூபிலிட்டி. இப்ப இந்த ட்ரக் என்ன ஆகும், இந்த ஹைட்ரோஃபோபிக் ஆர் லிப்போஃபிலிக் கேவிட்டிக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், இதை அட்டாச் பண்ணிடுவேன். ஓகே, சோ அட்டாச்சிங் இன் சென்ஸ் இது வந்து இட் ஃபார்ம்ஸ் பாண்ட் வித் தட் ஆஃப் யுவர் சைக்ளோடெக்ஸ்ட்ரின். சோ இங்க தெரியுதா பாண்ட் ஃபார்மேஷன், can able to see. so in the structure ulla poi it is forming bond with the carrier. in the carrier oda outer surface enadhu, it is hydrophilic in nature. okay, so ungaloda lipophilicity satisfy பண்றதுக்கு உள்ள lipophilic cavity, வெளிய hydrophilicity. அப்ப என்ன ஆகுது, உங்களுடைய drug வந்து நம்ம இத வந்து நான் வந்து ஒரு வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், அது ஈஸியா solubilize ஆயிரும். okay, so இதுதான் வந்து complexation. புரிஞ்சுச்சா? so you're complexing it with the carrier which has both which has
both hydrophilicity and lipophilicity, where your drug can be incorporated into it. So அப்போ இது வந்து ஒரு inclusion complex form பண்ணிடும். Okay, so this is called as complexation. So complexation புரிஞ்சுச்சா? Can able to understand? So derivatization la 3 பார்த்திருக்கோம். So first one is your salt formation, next solid dispersion and complexation. புரிஞ்சுச்சா? So these are the 3 concepts of derivatization. Okay, moving on to the next one. So இன்னும் 2 கான்செப்ட் தான் இருக்கு. So இது வந்து ஹைட்ரோட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோட்ராஃபி அப்படின்னா என்னன்னா adding large amount of a second solute, அதாவது இத ஹைட்ரோட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க, to an aqueous solution which increases the solubility of poorly soluble drug. எப்படின்னா through weak interaction between the hydrotrope and the drug. ஓகே, சோ இப்போ இந்த ஹைட்ரோட்ரோப் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சொல்யூட். இப்போ கோசால்வென்சில என்ன பார்த்தோம்? செகண்டரி சால்வெண்ட். ஓகே, சோ கோசால்வென்சில செகண்டரி சால்வெண்ட் ஆட் பண்ணணும். ஆனா ஹைட்ரோட்ராபில செகண்டரி சொல்யூட் ஆட் பண்றோம். இந்த சொல்யூட் என்ன பண்ணோம்னா உங்களுடைய ட்ரக்கோட ஒரு வீக்கர் பாண்ட் ஃபார்ம் பண்ணி and it increases the solubility. ஓகே, சோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ இப்போ இந்த ஹைட்ரோட்ராப்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களோட பிளாஸ்மா மெம்பரேன் மாதிரி இந்த சொல்யூட்டுக்கு 2 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு போலார் ஹெட், இன்னொன்னு நான் போலார் டெயில். ஓகே, சோ இந்த போலார் ஹெட் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, இந்த நான் போலார் ஹெட்டோட தான் உங்களுடைய ட்ரக் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும், வீக் இன்டராக்ஷன். ஹைட்ரோட்ராஃபி புரிஞ்சுச்சாப்பா? சோ ஹைட்ரோட்ராஃபி அப்படிங்கிறது, ஹைட்ரோட்ராப் அப்படின்றது ஒரு சொல்யூட், செகண்டரி சொல்யூட் ஆட் பண்றீங்க. அந்த சொல்யூட்டுக்கு இட் ஹாஸ் போத் வாட்டர் சால்யூபிலிட்டி அண்ட் லிப்போஃபிலிசிட்டி, ரெண்டுமே இருக்கு. சோ உங்களோட ட்ரக் ஹைட்ரோஃபிலிக் லிப்போஃபிலிக் இன் நேச்சர், புவர்லி வாட்டர் சால்யூபிள். அது என்ன பண்ணும்? டெயில் ரீஜனோட ஒரு வீக் இன்டராக்ஷன் ஃபார்ம் பண்ணிடும். இதுவே அதோட ஹெட் போர்ஷன் இருக்குல்ல, அது வந்து வாட்டரோட ஒரு வீக் இன்டராக்ஷன் ஃபார்ம் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் ஒரு இது ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, ஒரு ஹோமோஜீனியஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார்ம் பண்ணிடும். சோ ஹைட்ரோட்ராஃபி புரிஞ்சுச்சா? So it is a secondary solute. Okay, so it is a secondary solute which forms weak interaction with your drug. So drug எப்படி இருக்கு? லிப்போஃபிலிக்கா இருக்கு. So அப்போ லிப்போஃபிலிக் டெயிலோட drug bond form பண்ணி அதோட solubility increase பண்ணிடுது. So அதுக்கு ஹைட்ரோஃபிலிக் எண்டோ இருக்கு, அது வாட்டரோட it is forming bond. Okay, so அதுதான் வந்து ஹைட்ரோட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. So ஹைட்ரோட்ராப்ஸ் அதுதான் வந்து it has both lipophilic tail and a hydrophilic head. புரிஞ்சுச்சா? So this is called as hydrotrophy. Okay, so moving on to the last concept, addition of a surfactant. Actually இது பாத்தீங்கன்னா உங்களோட பைஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல தான் வரும், பட் நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஓகே, சோ அடிஷன் ஆஃப் அ சர்ஃபாக்டன்ட். சோ சர்ஃபாக்டன்ட் எப்ப ஆட் பண்ணுவோம்? எமல்ஷன்ஸ்ல ஆட் பண்ணுவோம் இல்லையா சர்ஃபாக்டன்ட். சோ 2 இம்மிசிபிள் ஃபேசஸ் இருக்கு அப்படின்னா யூ ஆட் அ சர்ஃபாக்டன்ட். கரெக்டா? சோ இப்போ இங்க என்ன ஆகுது? ட்ரக்கோடைய ஹைட்ரோஃபிலிக், சோ இது வந்து நீங்க உங்க எமல்ஷன்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஹைட்ரோஃபிலிக் ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட கோர்ல போயிடும். ஓகே, சோ உங்களோட கோர் வந்து எப்படி இருக்கும்? ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர், வாட்டர் சால்யூபிள். உங்களோட டெயில் போர்ஷன் இது எப்படி இருக்கும்? இட் இஸ் லிப்போஃபிலிக் இன் நேச்சர். சோ இட் இஸ் லிப்போஃபிலிக், இது வந்து ஹைட்ரோஃபிலிக். ஓகே, சோ லிப்போஃபிலிக் ஆர் ஹைட்ரோஃபோபிக் ரெண்டும் ஒண்ணுதான். சோ இப்போ உங்களோட புவர்லி மோர் வாட்டர் சால்யூபிள் என்ன ஆகும்? இங்க இந்த மோர் வாட்டர் சால்யூபிள் ட்ரக்ஸ் வந்து சென்டர்ல இட் ஃபார்ம்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் தோஸ் வித் தட் ஆஃப் யோர் லிப்போஃபிலிசிட்டி இங்க வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ ஒருவேளை ஆம்பிஃபிலிக் ட்ரக்னா என்ன? அதுக்கு லிப்போஃபிலிசிட்டியும் இருக்கு, ஹைட்ரோஃபிலிசிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை என்ன பண்ணோம்னா இட் இஸ் ஃபார்மிங் பாண்ட். பாத்தீங்களா?
ஸோ இதுதான் ஆம்பிஃபிலிக் ட்ரக். ஸோ டெய்லோடையும் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, ஹெட்டோடையும் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் அடிஷன் ஆஃப் அ சர்ஃபாக்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து நீங்க ஹெச்எல்பி வேல்யூலயே படிச்சிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரிவிஷன். ஓகே, ஸோ சர்ஃபாக்டன்ட் புரிஞ்சுச்சா? ஸோ ஹைட்ரோட்ராப்ஸ் இது அடிஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட். ஸோ இப்போ இதுல என்னன்னா உங்களோட ஹைட்ரோட்ராஃபிக்கும் சர்ஃபாக்டன்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அடிஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட்டுக்கும் அடிஷன் ஆஃப் ஹைட்ரோட்ராப்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சர்ஃபாக்டன்ட்ல பாத்தீங்கன்னா அக்ரிகேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு மிசைல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா, there is a missile formation. ஸோ உங்களோட எல்லா மாலிக்யூலும் அக்ரிகேட் ஆகும் மிசைல் மாதிரி. அதுதான் என்னது உங்களோட அடிஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட். சர்ஃபாக்டன்ட் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ட்ரக் மாலிக்யூல் அதை சுத்தி வந்து உங்களோட இது வந்து சர்ஃபாக்டன்ட் வந்து மிசைல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்ப இதுவே ஹைட்ரோட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க அக்ரிகேஷனே இருக்காது. ஒவ்வொரு ஹைட்ரோட்ராஃபும் ஒவ்வொரு ட்ரக் மாலிக்யூலோட என்ன ஆகும், பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். சர்ஃபாக்டன்ஸ் தே அக்ரிகேட், தே ஃபார்ம் அ மிசைல், அதுக்கப்புறம் தே அக்ரிகேட் யோர் ட்ரக்ஸ். பட் ஹைட்ரோட்ராப்ஸ் வந்து தே ரிமைன் சிங்கிள். ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தாலே தெரியும் அக்ரிகேஷனே கிடையாது, சிங்கிள் மாலிக்யூலா ரிமைன் ஆகும். அது வந்து ட்ரக்கோடையும் வாட்டரோடையும் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் வந்து சர்ஃபாக்டன்ட்டுக்கும் ஹைட்ரோட்ராப்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, கான்செப்ட் கிளியரா? ஸோ இதோட சால்யூபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக் இஸ் கெட்டிங் ஓவர். ஓகே, எனி டவுட்ஸ்? Any doubts? Please reply. Okay, thank you, Manjushri. Any other doubts? Thank you, Fahima. Thank you, Manoj. But என்னன்னா, thank you, Trisha. So நீங்க இந்த கான்செப்டை வந்து ஒரு தடவை இப்ப நான் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் போஸ் இட். தேங்க் யூ சந்தோஷ். ஓகே, ஓகே. ஸோ கமிங் ஆன் டு தி ஓவரால் சம்மரி. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? கொலடியன்ஸ், ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ரீஃபார்முலேஷன் ஸ்டடீஸ், solubility and solubility enhancement techniques. So adula particle size reduction, co-solvency, pH adjustment, drug derivatization, hydrotrophy and addition of surfactants. So idellame paathirkom. Okay, so if you have any doubts you can ping in the chat box. Okay, fine. Okay, so coming on to the sure, Tirunavukarasan, PPTs will be shared for you. Okay, so session முடிச்சதுக்கு அப்புறமா PPTs will be shared for you for your reference. Fine. உங்களுக்கு recorded videosம் இருக்கு plus PPTஸும் உங்களுக்கு share பண்ணுவோம். So you can learn from it. Okay. Okay, so coming on to the question and answer session. So I just want everyone to answer the questions. Okay, so shall we move on to the question and answer session? Last 2 minutes. Okay. Okay. So the first question for today. Which of the following preparations are applied externally on the skin but not in the body cavity? These are your options. So which of the preparations are applied externally on the skin but not in the body cavities? Please reply. Okay, Kavya Rasi has replied. Kavya has replied. Manjushri has replied. Niveda. Okay, Manoj, Maithili, Fahima, Pujavani, Trisha, Tirunavukarasan. Yes, all go with answers option C. Yes, all are right. So it is collodion. So collodion எங்க அப்ளை பண்ணுவோம்? எக்ஸ்டர்னலி ஆன் த ஸ்கின். எங்க wound இருக்கோ அங்கதான் அப்ளை பண்ணுவோமே தவிர பாடி கேவிட்டில அப்ளை பண்ண மாட்டோம். இதுவே மீதி எல்லாமே வந்து it is in body cavities. Ear drops, enemas, douches எல்லாமே in body cavities. Collodions is on the wound. So it is acts as a wound sealant. Okay.
So moving on to the next question. What do you mean by otitic dosage form? Otitic dosage form. Please reply. Otitic dosage form na enna? What is an otitic dosage form? Okay, Fahima has replied. Kavya, Santosh, Kavyarasi, Manjushri, Kaveri Ammal, Tirunavakarasan, Manoj. Okay, so எல்லாருமே வந்து option A reply பண்ணிருக்கீங்க. So yes, it's option A. So otitic. Vote kadu. Okay, so it is otitic. So administration through ears. Okay, so moving on to the next question. A substance that gets dissolved in a solution is called. A substance that gets dissolved in a solution is called what? Okay, okay, okay. Okay, so all have replied option C. Yes, solute. So the substance that get dissolved in a solution is called as a solute. Good. Next, concentration of a solution is defined as. Solution oda concentration அதை எப்படி define பண்ணுவாங்க? How do you define the concentration of a solution? Okay. So there is the biased answer. நிறைய பேர் option B கொடுத்திருக்கீங்க and நிறைய பேர் option C கொடுத்திருக்கீங்க. So the right answer is option B. The amount of solute present in a solution. Okay. So ஒரு சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே. சோ இப்போ சொல்யூஷன்ல என்னென்னலாம் இருக்கும்? சொல்யூட் இருக்கும், சால்வெண்ட் இருக்கும். சோ உங்களோட சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் தான் முக்கியம். சோ ஒரு சால்வெண்ட்ல எவ்வளவு சொல்யூட் நீங்க போடுறீங்க அதுதான் சொல்யூஷனோட ஒரு கான்சென்ட்ரேஷன். சால்வெண்ட்ல நம்ம சொல்யூட் போடுறோம், சொல்யூட்ல நம்ம சால்வெண்ட் ஆட் பண்ணல. யூ ஆர் நாட் ஆடிங் சால்வெண்ட் டு அ சொல்யூட், பட் யூ ஆர் ஆடிங் சொல்யூட் டு அ சால்வெண்ட். ஓகேயா? ஓகேயா? சோ இட்ஸ் நாட் ஆப்ஷன் சி. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் சொல்யூஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேயா? புரிஞ்சுச்சா? Can you able to understand? It is the concentration of solute present in a solution, not amount of solvent in a solute. Okay? Okay, I think everyone is clear. Okay, moving on to the last question. Which of the following is not a method for solubility enhancement technique? நீங்க படிச்சதுல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல எது solubility enhancementலயே வராது? Fine, fine, fine. Okay. Trisha, Santosh, Maitri Srinivasan, Kaveri Ammal. So all have replied option A. Crystallization. So crystallization is not a method of solubility enhancement. மீதி மூணுமே வந்து solubility enhancement techniques. Okay, guys. Okay, so I think this session was somewhat lengthy, like class session. So since concept oriented இருந்ததனால செஷன் கொஞ்சம் லென்தன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அண்ட் சாரி ஃபஹிமா பானு, எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள இருந்திருக்கும் செஷன் லென்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இது கொஞ்சம் பொறுமையா சொல்லணும். அதனால தான் ஐ டுக் யுவர் டைம்
So, but this is essential. Okay, so this is essential. So, with this, we are winding up the session. So, always keep learning and keep growing. Thank you so much. Thank you so much for your time, guys. Thank you so much for listening. Thank you so much for your patience. Okay. So, in the class, ஏதாவது doubts இருக்கா? Okay. Question and answer session கொஞ்சம் ஈஸியா இருந்ததோ? Okay, Manoj. Okay. Okay. இன்னும் கொஞ்சம் நம்ம காம்ப்ளெக்ஸா வச்சுக்கலாம். Okay. Any other suggestions or any other doubts? Okay, Trisha. So, importantly, class முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஃப்ரீ டைம்ல கிளாஸஸ் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வரும், கான்செப்ட்ஸ்ல ஏதாச்சும் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா you can ask us anytime. Okay, so thank you guys, thank you so much for your patience, thank you so much for your time. Have a nice day. Thank you so much. Thank you. Let's end the session.